இருக்கிற சோஃபா, இந்த பில்லோ, இந்த லைட்டு எல்லாம் திமுக கொடுத்தது. அதாண்டி எனக்கு அப்ப இருந்தே டவுட். இது வேற மாதிரி போய் சேர்ந்துருப்போம். இல்ல முதல்வர் காலை உணவு திட்டத்துக்கு ஏன் திருப்பும் பெருந்தலைவர் காமராஜ் படிச்சது நல்லதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த திட்டத்துக்கு வைக்கும் போதே ஸ்டாலின் காலை உணவு திட்டம் வைக்க சொல்லி நான் சொன்னேன். ஆனால் இதில் முதல்வர் அப்படிங்கிறது பொது பேர், அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்பநிதி பேர் வச்சு பண்ணியிருந்துருக்கோம். இன்பநிதி காலை உணவு திட்டம்னு வச்சுருக்கோம். இதுக்கு யாராவது ஒருத்தங்க எந்திரிச்சு அம்மா உணவகத்தில் நிறைய பேர் இப்போ சாப்பிட்றாங்கன்னு அதெல்லாம் கிடையாது. 5 ஆண்டு காலங்கள்ல நாங்க தான் அம்மா உணவகத்தை சரியா பராமரிச்சோன்னு ஒரு திமுக ஆள்லையாவது யாரும் எந்திரிச்சு பேச வேண்டியதானே? ஏன் பேசல? அப்ப உண்மை தெரியுதுல, அதனாலதானே பதில் பேச முடியல. இதுதான் மக்களுக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியாம முட்டாளாலாம் யாரும் இங்க உட்காந்துக்கிட்டு ஓட்டுக்கு ₹1 கூட பணம் கொடுக்காம வந்திருக்க எம்எல்ஏக்கள் தான் இங்க இருக்கவங்க எல்லாருமே ₹1 கூட கொடுக்கல. வேட்பாளர்கள் தேர்வப்பவே தலைவர் சொல்லிட்டாரு, முக்கியமா ₹1 கூட செலவு பண்ணாதீங்க, மக்கள்கிட்ட நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. உடனே அங்க இருந்து சவுண்டு அப்படி நான் யாருன்னே சொல்லலையே, எதுக்கு அப்படின்னு பாருங்க எவ்வளவு கோவம் வருது பாருங்க திமுக காரங்களுக்கு. ஏன் அந்த கோவம் வருது? ஏன் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க, நல்லா வருது அப்படித்தானே எல்லாரும் நினைப்பாங்க. அதுக்காவது கம்முன்னு இருந்துக்கலாம்ல. திருமாவளவன் அவரோட பிறந்தநாள் சார். உளுந்தூர்பேட்டையில நான் ஒரே ஒரு சின்ன பெட்டு கட்டுறேன் போடி, இந்த போனை வச்சு ஒரு பெட்டு கட்டுறேன். ஓகே சார், ரைட்டா? இந்த போனை நீங்க வச்சுக்கோங்க, தூக்கி போட்டுருங்க ஏதோ ஒண்ணு. இந்த வீடியோ நீங்க இப்ப சிரிக்காம படிச்சு காட்டிட்டீங்கன்னா இந்த போனை நீங்க வச்சுக்கோங்க. என்னோட போனை நான் பெட்டு கட்டுறேன். ஆகஸ்ட் 17 அன்னைக்கு திருமாவளவன் அவரோட பிறந்தநாள் இருந்துச்சு சார். அது சம்பந்தமா உளுந்தூர்பேட்டையில விசிகாவோட பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதுல அது விஷுவல்ஸ் தான் ஞாபகம் வரும். மனசுல நீங்க எல்லாம் ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். கண்ணாடி மேடை நேயர்களுக்கு வணக்கம் சார். சார், இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடந்த விஷயங்களை பற்றி தான் சார் பேச போகிறோம். முதல்ல முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே இருக்கிற சோஃபா, இந்த பில்லோ, இந்த லைட்டு இதெல்லாம் திமுக கொடுத்தது. இது வேற மாதிரி போய் சேர்ந்துட போகுது. இல்லை நான் வேற கலைஞர் பண்ணது இதெல்லாம், அதனால உருவானது. ரைட்டா? இந்த செடி மரம் கொடி எல்லாம். செடி மரம் கொடி எல்லாம், மலைலாம் கூட. ஓகே ஓகே. பரங்கி மலை சொல்றாங்கல்ல? ஆமா, பரங்கி மலை. செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு பெரிய மலை இருக்கும். அது என்ன சிரிக்கிறீங்க? இதெல்லாம் தண்ணி ஊத்தி கேக்குதாக்கா? இவர் கலைஞர் வளர்த்தது. என்னங்க ரொம்ப மொரட்டான்றீங்க? நிஜமா? அதனால பாத்துங்க, திமுக காலத்துல வந்ததுதான் இது எல்லாமே. பார்த்து உங்க வீட்டை டேப்பு திறந்தா தண்ணி வருதுல்ல, அந்த தண்ணி மட்டும் கிடையாது. மேலே இப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் ஊட்டி கொடைக்கானல்லாம் போவீங்க, நீங்கள் குற்றாலம் போவீங்க, அங்கே மேலே இருந்து கொட்டும் தெரியுமா? அது கூட கலைஞர் அவர்களுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் கொட்ட ஆரம்பிச்சிது. அதனால் தமிழகமே இன்னைக்கு இப்படி இருக்குன்னா அதுக்கெல்லாம் காரணம் தான். அதனால் சொல்கிறேன், சொல்லுங்கள். இல்லை சார், நீங்கள் மட்டும் இல்லை, சட்டப்பேரவையில் திமுக முன்னாள் அமைச்சர்கள், இப்போ இருக்க எம்எல்ஏக்கள் எழுந்து திமுக அமைச்சர்கள் மாதிரி தான் இருக்கும். அதான் அது ஒரு மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. சரி, ரைட். எழுந்து பேசும்போதெல்லாம் கலைஞர் இது பண்ணார், ஸ்டாலின் இது பண்ணார், இது இளம் தலைவர் இதெல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு தான் சார் இருக்காங்க. அதை பார்க்க முடியுது. ஒருத்தர்லாம் பேசும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்குள்ளே பேசுங்க அப்படின்னு சொல்லி ஜேசி பிரபாகர் அவர்கள் நிறைய தடவை சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சு சட்டப்பேரவையில். இன்னைக்கு முதல்ல கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க சார். எந்த விஷயத்தை பற்றி அப்படின்னு பார்த்தோம்னா, கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த மாநிலத்தோட வனத்துறை அதிகாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. அந்த விஷயத்துக்கான கவன ஈர்ப்பு தீர்மானம் தான் கொண்டு வந்தாங்க. எல்லா கட்சியிலிருந்தும் பேசினாங்க. திமுகலேருந்து பேசினாங்க. அதிமுகவில் எடப்பாடி கே பழனிசாமி அவர் பேசும்போது சிபிஐ விசாரணை கண்டிப்பாக இதுக்கு வேணும், அதை பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி கணேஷ்குமார் அவர் பேசும்போது இப்போ கொடுத்த நிவாரணம் பத்தலை, கர்நாடகா சார்பில் கொடுத்த நிவாரணம்லாம் பத்தலை, 1 கோடி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அப்புறம் அங்கே
அந்த வனத்துறை சார்பாக கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள்லாம் வந்து ரொம்ப ஃபேக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி பேரகான் ஸ்லிப்பர்ஸை பற்றிலாம் அவர் பேசியிருந்தாரு. அதெல்லாம் தவறாக சித்தரிக்கப்படுற மாதிரி இருக்குது அப்படின்னு காங்கிரஸ்லேருந்து தாரகை அவர்கள், டி ராமச்சந்திரன், பிஜேபியிலேருந்து போஜராஜன், இவங்க எல்லாருமே எழுந்து அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை பற்றி பேசினாங்க. அதுக்கடுத்து சிடிஆர் நிர்மல்குமார் சட்டத்துறை அமைச்சர் அவர் இருந்து படித்தார், என்ன நடந்துச்சு என்ன அப்படின்னு விரிவாக விளக்குனாரு. அங்கே வந்து மெஜிஸ்ட்ரேட் அவங்க சார்பாக வந்து ஒரு விசாரணை நடந்துட்டு தான் இருக்குது. அந்த விசாரணை எப்படி போகுது என்ன ஏதுன்னு பார்த்துட்டுலாம் நம்ம சொல்லலான்னு ஆப்போசிட் இருந்து கேட்குறாங்க, நிவாரணம் ஏதாவது கொடுக்கப்பட்டதா அப்படின்னா வனத்துறை அமைச்சர் வந்து தலா 10 லட்சம் நிவாரணம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. ஆனா திருப்பி சிடிஆர் நிர்மல்குமார் வந்து அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு என்ன ஏதுன்னு நாங்க பார்த்து பண்றோம் அப்படின்ற மாதிரி வனத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து 10 லட்ச ரூபா அவருக்கு நிவாரணம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தலா வந்து சிஎம் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டு விரைவில் செயல்படுத்தப்படும் சொல்றாரு. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்துட்டு இது வந்து இன்னும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு என்னங்கிறத நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ரைட்டாக அவசரப்பட்டு ஒரு வனத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல சிடிஆர் அவர்கள் சொல்லும்போது தெரிஞ்சுது நமக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம கவனிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தாவேக்காவோட அரசு டைம்ல இப்போ நீங்கள் வந்து ஒரு பொதுப்பணித்துறையோ இல்லை வந்து ஒரு மின்சாரத்துறையோ இது சம்மந்தப்பட்ட எந்த துறை ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் கிட்டத்தட்ட அவங்களால அதை சமாளிச்சிட முடியுது. ரைட்டுங்களா? அது எல்லாமே அவங்களால என்ன சொல்ல முடியுது அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுதான் இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துல அதை நாங்கள் மேம்படுத்தி சரி செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் அவங்களால எடுக்க முடியுது. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும்போது அவங்களால லைட்டாக வந்து பெருசாக டிஃபெண்ட் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ அன்னைக்கு வந்து இந்த நேற்று பேசணும் போதைப் பொருள் சம்மந்தப்பட்டதாக சொல்லப்படுது, இல்லைன்னு இவங்க தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இன்றைக்கி வந்து வெளி மாநிலத்தில் இந்த மாதிரி ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்திருக்குது. அப்படிங்கும்போது வந்து சட்ட ஒழுங்குன்னு சொல்கிறத விட வந்துட்டு அவங்க விதி மீறியதாக சொல்லப்படுது கர்நாடக வனத்துறை காவல்துறை அதிகாரிகளால். இந்த பக்கம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா வந்து அதுக்கான நியாயம் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் வந்துட்டு அவங்களால வந்து பெருசாக எதுவுமே செய்ய முடியாது. அவங்களால அதிகபட்சம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா காவல்துறை வந்து என்ன சொல்லுதோ, அவங்களுடைய எஃப்ஐஆர் என்ன சொல்லுதோ, அவங்களுடைய ரிப்போர்ட் என்ன சொல்லுதோ, வனத்துறை என்ன சொல்லுதோ, ஒரு அரசாங்கம் இப்படி தான் அவங்களால வந்து இதை டீல் பண்ண முடியும். ஸோ இங்கே தான் வந்து தாவேக்காவுடைய அடுத்த 5 ஆண்டுகள்ன்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். அதை அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நீங்கள் நேற்று எடுத்துக்கிட்ட அந்த 2 இடத்துல திருவொற்றியூர் மேட்டராக எடுத்துக்கோங்க, இல்லை வந்துட்டு இந்த பக்கம் நீங்கள் வந்து கோயம்புத்தூராக எடுத்துக்கோங்க, காலேஜ் பையன், ரெண்டுமே வந்து ஒரு காவல்துறை சம்மந்தப்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அப்படிங்கும்போது இது வந்து தனி மனித ஒழுக்கத்திலையும் சேர்ந்து வருது. இப்போ அந்த பசங்க யார் அடிச்சுக்கிட்டாங்க, என்ன அவங்களுடைய வீட்டில் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி என்ன சிச்சுவேஷனில் இருந்தாங்க, அந்த பசங்க வந்து என்ன மாதிரி கேரக்டரில் இருந்தாங்க, இதில் யார் கெட்டவன் நல்லவன், இதில் நீங்கள் பள்ளி மாணவன் இறந்தவன் மேலே வந்து ஒருவேளை ஒரு தவறு இருந்திருந்தா கூட நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு பாதிக்கப்பட்டவனுடைய ஸ்டாண்டை எடுக்கிறது தான் எப்போவுமே வந்து ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டியது. ஒரு சமூக நலனை யோசிக்கிற ஒரு அரசுனா இது எதை பற்றி யோசிக்கணும்னா த விக்டிம் வாட் இஸ் ரைட் அப்படின்னா ஸ்டாண்டிங் பை த விக்டிம் சைடு இஸ் த ரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய ஒரு ஸ்டாண்டு நிறைய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இங்கே எடுப்பாங்க. திருமாவளவன் அவர்கள் கூட வந்துட்டு இதுக்கு முன்னாடி கடற்கங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வரும்போது அவர் அப்படிதான் சொல்லுவார், இஃப் யூ டோன்ட் ஸ்டாண்ட் பை த விக்டிம் சைடு யூ ஆர் நாட் அட் த ரைட் சைடு அப்படின்றதான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு கிரே ஏரியா. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது எந்த ஒரு ஆட்சிக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். அப்போ அவங்க எந்த காவல்துறை அதிகாரிகளை வந்து டிஜிபியாகவும் ஐஜியாகவும் வச்சுருக்கிறாங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் கமிஷனராக வச்சுருக்கிறாங்க, அவங்களுடைய செயல்பாடுகள் என்ன, எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக விஷயங்கள் இருக்குதுங்கிறது ஒரு புறம். இன்னொரு புறம் நீங்கள் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய சட்ட ஒழுங்கு, அவனுடைய சுய ஒழுக்கம் எப்படி இருக்குதுங்கிறதுமே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ இதை தான் வந்து ஒரு அரசாங்கம் பொறுப்பேற்று பதில் சொல்ல போகுது. இப்போ 2 பேர் அடிச்சுக்கிறாங்க, ஒருத்தன் வந்து தவறான ஒரு எண்ணத்தில் ஒரு குழந்தைய போய் அந்த குழந்தையோட வாழ்க்கையை கெடுத்துறான். இப்போ இவனுக்கும் த ஸ்டேட் இஸ் ரெஸ்பான்சிபிள். புரியுதுங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி அரசியலை உற்று கவனிக்காதவர்கள் இன்னைக்கு கவனிக்கும் போது என்னடா இது, அன்னைக்கு நம்ம கலைஞருடைய ஆட்சியவோ இல்லை வந்து ஜெயலலிதாமையார் ஆட்சியவோ தாண்டி ஒரு எடப்பாடி ஸ்டாலினை வந்துட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கும் போது வெளியிலிருந்து பார்த்த இளைஞர்கள் 25-20 வயதில் இருந்தவர்களோ இல்லை 30-35 இருந்தவர்களோ இல்லை 40-45 இருந்தவர்களோ இன்னைக்கு அரசியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒரு தாவேக்கா ஆட்சியை உற்று கவனிக்கும் போது இப்போ அவங்களுக்கு அந்த ரியாலிட்டி என்னன்றது தெரிய வரும். என்ன அப்படின்னா அன்னைக்கு திமுக அரசு மீது வந்து குற்றச்சாட்டப்பட்டப்ப அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சு, தாவேக்காவுடைய அரசு நடவடிக்கை எப்படி இருக்குதுன்றதுல ஒரு வித்தியாசத்தை அவங்களால பார்க்க முடியுது. அங்க வந்து துரிதமா செயல்பட மாட்டேங்கிறாங்க, இங்க துரிதமா காவல்துறை செயல்படுது. ஏன்னா அரசு மேல பயம் இருக்குது. அங்க வந்து உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டேங்குது, இங்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படுது. இந்த டிஃபரன்ஸை பார்க்க முடியுது. பட் ஆனா இன்சிடென்ட்டை ஸ்டாப் பண்ண முடியுதா அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி.
அன்னைக்கு வந்து ஒரு 21 பேர் வந்துட்டு காவல்துறையுடைய கஸ்டடியில வந்து இறந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைய முதல்வர் அவர்கள் வந்துட்டு அன்னைக்கு ஒரு போராட்டம் நடத்தினார் சென்னையில. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதே அவருடைய காவல்துறையே வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2 மரணங்கள் நடந்ததாக வந்துட்டு போன வாரமே வந்துட்டு ஒரு நம்பர் சொல்லுச்சு. ஸோ அப்போ இந்த 100 நாட்களுக்குள்ள 2 காவல் போலீஸ் கஸ்டடி மரணம் அப்படிங்கும்போது வந்துட்டு அப்போ நீங்க யூ கவுண்ட் த ரேஷியோ அட் த எண்ட் ஆஃப் 5 இயர்ஸ் எங்க இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய டாஸ்க் தான் இந்த அரசுக்கு. அதுவும் வந்து முதல் முறை ஆட்சிக்கு வந்திருக்கிற இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய டாஸ்க். அப்போ இங்க யாரு உங்களுடைய ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் அப்படின்னா உங்களுடைய அதிகாரிகள் தான். அது வந்து முக்கியமா காவல்துறை அதிகாரிகள். அப்போ உங்க காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்க அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். இது ஒரு புறம். இன்னொரு புறம் இந்த சுயமனித ஒழுக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தான் இவங்க இப்ப இருந்து எடுக்கிற ஸ்டெப் என்ன அப்படின்னா வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து சுய ஒழுக்கத்தை சொல்லித்தரலாம் என்னங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏஐ கொண்டு சொல்லித்தரோம், நல்லதை சொல்லித்தரோம், பிடி கிளாஸ் சொல்லித்தரோம், ஸ்போர்ட்ஸில் அவங்களை இன்வால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த டிசிப்ளினரி ஆக்ஷனில் நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. பட் இது பத்தாது, இன்னும் நிறைய இருக்கும். சப்ஜெக்ட்ஸாக நீங்கள் வந்துட்டு சொல்லித்தரது, கிளாஸில் தியரியாக சொல்லித்தரதே வந்து இந்த மாதிரி சுய ஒழுக்கத்துக்கு, டிசிப்ளினுக்கு, மாரல் சயின்ஸ்னு சின்ன வயசுலாம் ஸ்கூலில் வந்து சும்மாலாம் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த மாதிரி மாரல் ஒரு என்ன சுய ஒழுக்கம் இருக்கணுன்ற அந்த டிசிப்ளின்கான சில சப்ஜெக்ட்ஸ் தான் ப்ராப்பராக எடுத்து இன்னும் சொல்லித்தரது. அந்த சப்ஜெக்டாக மார்க் ரீதியாக இல்லாமல் அவங்களுக்கான ஒரு 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 எக்ஸசைஸ் மாதிரி வந்து தினமும் ஒரு மணி நேரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரும்போது தான் அடுத்த ஒரு 15 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ அவன் இந்த மாதிரி ஒரு செயல்பாடில் ஈடுபடாதவனா இருப்பான் அப்படிங்கிறதையும் வந்து இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இது இட்ஸ் பிக் டாஸ்க். இந்த காவல்துறை சம்மந்தப்பட்ட மனிதர்களை சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள்ங்கும் போது ஸோ வில் சி ஹவு தே ஹேண்டில் இட். ஓகே சார். அடுத்து வந்து பொதுப்பணித்துறை அதுக்கான மானிய கோரிக்கை, மனிதவளத்துறை இதுக்கான மானிய கோரிக்கை தான் இன்னைக்கு பேசப்பட்டது. முதல்ல வந்து பொதுப்பணித்துறைக்காக பேசினாங்க சார். அப்படி பேசும்போது ஏவாவேலு அவர்கள் தான் டிஎம்கே சைட்லேருந்து பேசினார். அவர் நிறைய விஷயங்கள் சொன்னார். தெற்குலேருந்து ஒரு சூரியன் அந்த புக்கை பற்றிலாம் பேசினார். ஃபர்ஸ்ட் எடுத்து பேசினார், மணிக்கணக்காக பேசினார். ஆனால் 10 நிமிஷமா சப்ஜெக்டுக்குள்ளே வரல. நிறைய கட்டணும், அந்த சிலைகள் நாங்கள் வச்சோம், நிறைய வரலாற்று சிறப்புமிக்க தலைவர்களோட சிலைகள்லாம் நாங்கள் வச்சோம்னு சொல்றதா இருக்கட்டும். காமராஜர் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒன்றும் திமுக திடீர்னு கொண்டாடல அப்படின்னு சொல்லிட்டு காமராஜரை நாங்கள் எப்படியெல்லாம் கொண்டாடணும் தெரியுமா அப்படின்னாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒன்று அவர் பேசினது அவ்வளோத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சிருப்பீங்க, ஒன்று சொல்லுவீங்க. இந்த காமராஜர் மேட்டரை மட்டும் நான் கேட்டுருந்தேன். ஒரே ஒரு கேள்வி. இப்போதானே இந்த எலெக்ஷன் டைம்ல மே மாதம், ஏப்ரல் மாதம், மார்ச் மாதம் எவ்வளவோ காங்கிரஸ் தலைவர்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஒரு முறையும் வந்து திமுக கூட்டணியில் இருக்கும்போதே எந்த தொகுதியில் நிற்கிறோமோ அந்த தொகுதியில் எங்களுக்கு கொடுக்கறதே 20 தொகுதி. அந்த 20 தொகுதியிலையும் இவங்க ஒரு ஆளை திமுக ஆளை போட்டு விட்டு வேலையை பார்த்து விட்டுருவாங்க. காங்கிரஸ் உள்ள இருந்தே வேலையை பார்த்து எப்படியாவது நாங்கள் ஜெயிக்க கூடாதுன்னு கூட்டணியில் எங்கள் கூடயே இருக்கிற திமுக வேலை பார்த்துச்சு. இப்படின்னு எவ்வளோ பேருங்க வந்து சொன்னாங்க. நீங்கள் காமராஜரை போட்டணும், இன்னைக்கு ஒன்றும் நாங்கள் காமராஜரை கொண்டாடலை, எதுக்கு இந்த போலி வேஷம்? நீங்கள் அப்போ பண்ணது, கலைஞர் காலத்தில் பண்ணது, அண்ணா காலத்தில் பண்ணதெல்லாம் விடுங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ரியாலிட்டியில் கடந்த 20 வருஷமா என்ன பண்ணுறீங்க, 25 வருஷமா என்ன பண்ணுறீங்க, அதை சொல்லுங்க. அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஸோ அப்போ ரியாலிட்டி என்னங்கிறது தெரியும். இந்த திருவுருவ சிலை வச்சது, படம் வச்சது, படம் காட்டுறது, இது இல்லை அரசியல். ரைட்டா? ரியாலிட்டி என்ன, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னங்கிறது எவ்ரி காங்கிரஸ் மேன் நோஸ். அதனால இது சும்மா அவர் முக்கியமாக காமராஜர் அவர்களை பற்றி பேசுனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த முதல்வர் காலை உணவு திட்டத்துக்கு ஏன் திருப்பும் பெருந்தலைவர் காமராஜர் படித்தது நல்லதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த திட்டத்துக்கு வைக்கும் போதே வந்து முதல்வர் பேருன்ற நான் வந்து சொன்னேன், ஸ்டாலின் காலை உணவு திட்டம் வைக்க சொல்லி நான் சொன்னேன். ஆனால் வந்து இதில் முதல்வர் அப்படிங்கிறது பொது பேர், அது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்பநிதி பேர் வச்சு பண்ணியிருந்துருக்கணும். இன்பநிதி காலை உணவு திட்டம்னு வச்சுருக்கணும்னு நினைக்கிறேன். இது என்ன ரெட் ஜெயிண்ட் மூவி சார்? நீங்கள் நினச்ச மாதிரி திடீர்னு இவர் தான் ஓனர், அவர் தான் ஓனர் பேரே மாறிடும். சரிப்பா, இப்போ ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கம்பெனிங்க, சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்க, ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபர்மு, அந்த ப்ரைவேட் கம்பெனிக்குள்ளே திடீர்னு ஒருத்தர் பார்ட்னராக உள்ளே வராரு அப்படின்னா வந்துட்டு அது எவ்வளோ பெரிய ஷேர் ஹோல்டிங் இருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி. அதில் ஒருத்தர் இல்லை சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இருக்கட்டுமே, அதில் ஒருத்தர் திடீர்னு உள்ளே வராரு அப்படின்னா அப்போ அவர் எவ்வளோ உள்ளே கொண்டு வராருன்றது இருக்குது இல்லைங்க. எப்படி சம்மந்தமே திடீர்னு வந்து உள்ள வராருங்க. தாத்தாக்கு டிஃபெண்டர் கார் வாங்கி கொடுக்குறாரு, அப்பா கிட்ட இருக்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியை பிடிங்கி தான் ஓனர் ஆயிடுறாரு. வாட் அ மெஜிஷியன் திஸ் மேன், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அட் திஸ் ஏஜ். திஸ் ஏஜ். அதாவது நீங்கள் நல்லா கவனிங்க, நான் ஒன்றும் திமுக காரங்க மாதிரி வந்து பாலிடிக்ஸில் இன்வால்வே ஆகாத, பொது வாழ்க்கையில் இன்வால்வே ஆகாத சிஎம் உடைய பர்சனல் லைஃப் பற்றி நான் பேசலை. கண்டிப்பாக இல்லை. நீங்கள் வந்து இங்கே அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறீங்க, பேரன் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க நீங்கள் டிஃபெண்டர் காரு.
அதனால நான் இதை கேட்கறேன், பேரனுக்கு டிஃபெண்டர் கார் வாங்க எங்க காசு அப்படின்னு. பட் எனக்கு தெரியும் பதில், இதெல்லாம் மக்கள்கிட்ட கேட்கறேன். எனக்கு தெரியும் அவர் வந்து லண்டன்ல வந்து படிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் ஓட்டி, ஊபர், அந்த ஊர்ல ஊபர் ஓட்டி பெட்ரோல் எல்லாம் போட்டு ஸ்டேஷன்ல பெட்ரோல் பம்ப்ல வேலை பார்த்து, ராப்பகலா சப்வேல மெக்டில வேலை பார்த்து கஷ்டப்பட்டு, இங்கிலீஷ் படத்துலலாம் நான் பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. நேர்ல இப்பதான் இந்த மாதிரி ஒரு மாமனிதனை பார்க்குறேன் இந்த சின்ன வயசுல. அதுல வந்து டிஃபெண்டர் கார் வாங்குற அளவுக்கு சேர்த்துருக்காருங்க போது எனக்கெல்லாம் இப்ப இந்த சேனல்லாம் மூடிட்டு கடையை ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டு எதுக்கு தேவையில்லாம கடன் பட்டு ஆஃபீஸ் நடத்தி வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு நேராக போனோமா லண்டன்ல 5 வருஷம் படிக்கிறோன்ற பேர்ல ஏதாவது கேபு ஓட்டிட்டு ஒரு ஊபர்ல இது பண்ணிட்டு பெட்ரோல் போட்டு நேராக இந்தியாவுக்கு வரோம், டிஃபெண்டர் கார் வாங்குறோம், ஜாலியாக இருந்துட்டு போயிடலாமே. சேம் பேட்டர்ன் ஃபாலோ பண்ண எனக்கு ஆசையாக தான் இருக்குது. அதனால நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களை கேள்வி கேட்க தான் செய்வாங்க. ஆமா, நீங்க மனசாட்சியே எல்லாம் இன்னும் வந்து உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு காமராஜர் பேரை எதுக்கு வச்சீங்க? வச்சது ஒன்றும் தப்பு இல்லை பேரவைத் தலைவர் அவர்களே. ஆக நான் என்ன சொல்றேன் அப்படின்னான்ட்டு ஏவாவில் அவர்கள் இங்கேயும் அங்கேயும் அவர் திரும்பி என்ன பண்றாரு, ஒரு புதுமேடை மாதிரி அவரு அடுத்து பேப்பரை திருப்பறதுக்கு டச் பண்றாரு, அதை காணோம். டச் பண்ண இந்த இதுக்கு கையை தூக்கி இதுல வெயின்னு வச்சு ரொம்ப சேட்டை பண்றாருங்க அவர். அதாவது அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ் சொல்றாரு. தாவேக்காரங்க புடிச்சிடுறாங்க டக்குனு எஞ்சி, ஐயா சிரிக்கிற மாதிரி சிரிச்சு வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி பண்றாரு அப்படின்ட்டு ஆதவ அவர்கள் சொல்லிட்டாரு. சொன்ன மாதிரி இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன், யார் பேரை வைக்கணும் இவங்க வேணா கேட்டு சொல்லுங்க, குழுக்கள் போட சொல்லுங்க. இவங்க அது கூட போட மாட்டாங்க, இவங்களுக்கு அது கூட பிடிக்காது, குழுக்கள் கூட பிடிக்காது. ஏன் சொல்றதா செய்யணும், அவங்க சொல்றதோ செய்யணும். குழுக்கள் இவங்களுக்கு தேவையில்லாத பேர் வந்துச்சுன்னா குழுக்கள் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா வந்துட்டு உதயநிதி இதுல நீங்க யார் வேணுமோ சூஸ் பண்ணுங்க, அமைய ஜோக் அப்படின்ற மாதிரி. ரொம்ப நேரமா சப்ஜெக்டே பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார். அப்பதான் வந்து பிடபிள்யூடியில் வந்து ஸ்கெடியூல்ட் ஆஃப் ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து ரொம்ப புக்கு வால்யூம் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆமா, அப்படியே இவங்க பண்றதுனால அப்படியே புக்கு படி தான் அரசியல் பண்ற மாதிரி. புக்கை பாருங்க சார், ஷெடியூல் ஆஃப் ரேட்டு இருக்குது, நான் கொண்டு வரல, இது நான் நினைச்சாலும் கொண்டு வர முடியாது, ஆனா எங்களுக்கு தெரியுது அப்படின்ட்டு பொதுப்பணி அமைத்தது நம்ம. அதே மாதிரி முதல்வரோட ஆஃபீஸ் வந்து செக்ரட்டரியேட்ல இருந்து வேற இடத்துக்கு மாத்துறாங்க. அந்த செக்ரட்டரியேட் முதலமைச்சர் ரூம்ல என்னென்ன திட்டம்லாம் கொண்டு வந்தோம் எல்லாம் தெரியும். அந்த ரூமை விட்டு போறதா இல்ல அவர் சௌரியம் தான், நாம இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்லிடுவாரு இவரு. என்னன்னா பேச்சு திறமையில தான் வந்து பெரிய ஒரு வல்லமை படைத்தவர். அதாவது இப்போ இந்த பேச்சத்தான் வச்சு நீங்க 25 வருஷமா ஓட்டிட்டு இருக்கீங்க. சரி ரைட், வேற என்ன சார் இது இருக்குதுங்களா? இல்ல தம்பி, அது நான் என்ன சொல்றேன்னா பேரவைத் தலைவர் நீங்க சொல்றதுதான் அப்படி இப்படி அதெல்லாம் வேற திமுக ரசிக்கிறாங்க அப்படியே அப்படின்னு. இல்ல அவரு சொல்லும் போதே ஏதோ ஒன்று வந்து சலாம் உங்களுக்கு சலாம் போட்ட அதிகாரி எங்களுக்கு சலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு போட்டவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு சலாம் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அவைத்தலைவர் வந்து சலாம்ன்றதை தூக்கி நீங்க பட்டதை கரெக்டாக பண்ணிருங்க. அதாவது அப்படி நகைச்சுவையா அப்படியே பேசி அப்படியே பேசினாலும் எல்லாத்தையும் அப்படியே நோட் பண்ணி நடந்து வச்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. பட் ஆனால் வந்துட்டு அது யார் பண்ணுவா அப்படின்னா வந்து எடப்பாடி அவர்கள் எதிர்கட்சியில் ஆப்போசிட்ல சிஎம்மா இருந்திருந்தாருன்னா சிரிச்சுக்கிட்டே அவர் வேணா உங்க நீங்க சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அவருடைய சபாநாயகர் அன்னைக்கு வந்து உங்களுக்கு கேள்வி கேட்காம இருந்திருப்பாரு. பட் இன்னைக்கு யூ ஹேவ் த மேன் கால் மிஸ்டர் ஜேசிடி பிரபாகர். சரியான சம்பவம் சார். அவர் வந்து இந்த பக்கம் வந்து கண்ட்ரோல் பண்றாரு, அந்த பக்கம் கண்ட்ரோல் அமைச்சரே தவறா பேசினாலும் உட்காருங்க அப்படின்ட்டு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை வந்து இன்னைக்கு அந்த ஒரு தேவையில்லாம ஒரு பிரச்சனை உள்ள வச்சுக்கோன்னா அவரே உட்கார சொன்னா. ஸோ ஒரு அளவுக்குலாம் வந்துட்டு யாரும் பண்ண முடியாது. எஸ் சார். இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தார் சார் ஏவாவேல் அவர்கள் வந்து சிஎம் அவர்கள் வந்து அந்த போன உரையில் பேசும்போது தவறாக பேசிட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு யாரும் தப்பாக சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கொடுக்குற டெண்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து விலை ஏற்றி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அவருக்கு சொல்லி கொடுக்குறவங்க ஏதோ தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு வந்து போகிற போக்கில் அப்படியே அவர் போட்டுருங்க. ஆமாம், அப்போதான் உடனே ஜேசிடி வந்து சொன்னார் இந்த மாதிரி வந்துட்டு அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் யார் பேச்சுன்னு சொல்லி கேட்டு நடக்கிறதில்ல. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா குளத்தூரில் ஒரு தோற்று போனார்ல, இப்போ அவர் எப்படி இவங்க என்ன சொன்னாலும் கேட்டு நம்பிப்பாங்க. அப்படியா இப்போ இந்த கூட இந்த சுதந்திர தினத்துக்கு வந்துட்டு ஒரு 10 பொம்பளைங்களை விட்டு ஐயா நீங்கள் தான் ஏன் வரணும், நாங்களாம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம், நீங்கள் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு. நிஜமா பீப்புள் ஆர் ஆல் வாண்டிங் மீ அப்படின்னு சொல்லி எப்படி எக்ஸைட் ஆனார் ஒரு சின்ன குழந்தை போல அப்படியே துள்ளி குதிச்சு விளையாடுறதுக்கு தயாரானார்ல. அந்த மாதிரி இப்போ இருக்கிற சிஎம்ஏ வந்துட்டு யாருன்னா சொன்னாலும் நம்பிக்கிட்டு அப்படியே வந்துட்டு ஆமா போட்டு அவங்க சொல்றதை அப்படியே வந்து படிச்சுடுவான்னு நினைச்சிட்டு நாங்க போல இருக்குது. ஐயா அந்த சிஎம் 2021-26 வரைக்கும் உங்க கூட இருந்தாரு, கூட்டு போயிட்டீங்க அவர் தூக்கி போயிட்டு இந்த மாதிரி நீங்க கெடுத்து அவரை வெளியே விட்டு நீங்களா ஜாலியா உள்ள உட்காந்துட்டு இருக்கீங்க. அவர் தான் நீங்க பேப்பர்ல கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஏதுன்னே தெரியாம வந்துட்டு இதை அடுத்து படிக்கும் அப்படின்னா இதை அடுத்து படிக்கும் இல்ல அந்த இதெல்லாம் வந்து அவர் தான் பண்ணுவார். புரியுதுங்களா? எவன் எந்த கேள்வி கேட்கறான் பிரஸ் ரிப்போர்ட்லங்கிறதே கவனிக்காம 3வது கேள்விக்கு இதை பதிலாக சொல்லவும்னு அந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்து முடிஞ்சு போச்சு 26ஓட.
இப்போ இருக்கிற ஒரு யங்கன் எனர்ஜெட்டிக்கே அறிவாளி புத்திசாலி எல்லா துறையிலையுமே என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சு வந்து அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பேசுறாரு. உங்களை மாதிரி வந்து உங்க அப்பா வந்துட்டு சிஎம்மா இருந்தாருங்கிறதுக்காக கட்சியில வந்து டைரக்டா அடுத்து எம்எல்ஏ மேயர் அப்படி இப்படின்னு இருந்துட்டு அப்படிலாம் இவர் வரல. புரியுதுங்களா? 25 வருஷமா ஒருத்தர் அதுக்காக ஒரு கட்டமைப்பை பண்ணி படிச்சு தெரிஞ்சு அரசியலை புரிஞ்சு அப்புறம் உள்ள வந்திருக்காரு. இவங்க இதுக்கு முன்னாடி என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவருக்கு எதுவுமே தெரியாது, இவர் என்ன சினிமா நடிச்சிட்டு இருந்தாருப்பா, திடீர்னு டபால்னு வந்து உட்காந்து இவர் எப்படிப்பா சிஎம் ஆவாரு, சரி சிஎம்ஏ ஆயிட்டாரு, இப்போ இவருக்கு எப்படிப்பா நடத்த தெரியும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், இந்த 100 நாள் எப்படி நடந்துச்சாச்சு? நான் சிம்பிளாக நிஜமாவே கேட்கணும்னு நினைக்கிறேன். இவங்க சொன்ன ஒரு பெரிய கட்டமைப்பு என்ன அப்படின்னா, தி டோன்ட் நோ எனிதிங், இந்த அமைச்சர்களுக்கு எதுவும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, இவங்களை வந்து என்னங்க பண்ண போகுது. அந்த ஒரு 15 நாள் இவங்க இந்த சோசியல் மீடியாவில் கதறினாங்கல்ல, ஐயோ என்னடா இவங்களுக்கு போய் ஓட்டு போட்டிருக்கீங்க, இவங்க ஒண்ணுமே தெரியாதுடா. திட்டங்களை விட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் தான் சார் நிறைய நடந்திருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண தெரியாது இவங்களுக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க என்ன எப்போ தமிழ்நாடு போச்சு ஊனுக்கு கதறினானுங்க சோசியல் மீடியால. கண்ணா நீ வா கண்ணா, இப்ப பதில் சொல்லு, 100 நாள் ஆட்சி எப்படி நடந்துச்சு, முதல்ல ஆட்சிக்கு எப்படி வந்தாரு, அது எல்லாம் மக்கள்லாம் ஓட்டு போட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க, இது வந்து சோசியல் மீடியாவில் ஏமாந்துட்டாங்க. சரி 100 நாள் எப்படி ஆட்சி நடந்துச்சு, அது உள்ள இருக்கிற அதிகாரிகள் சரியா வேலை பார்க்குறாங்க, இவங்க சும்மா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே அப்போ வந்து ஒரு ஆட்சியை நடத்தணும் அப்படின்னா அதிகாரிகள் சரியா வேலை பார்த்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இவங்க சொல்றதுபடியே வரேன், அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு சிஎம்மும் மினிஸ்டர்ஸும் அந்தந்த விஷயங்களை அப்படியே வந்து ஒப்பிச்சு படிச்சுட்டு போயிட்டா ஆட்சி நடந்துடும். அதான் இப்போ நீங்க சொல்ல வரீங்க. அதனாலதான் இந்த 100 நாள் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. கரெக்டா? அது கரெக்ட் அப்படின்னா அது நாங்களே பண்ணிட்டு போயிடும். அதுக்கு எதுக்கு 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்ல நீங்க சொல்றது படி அது உண்மைன்னா அதுக்கு 75 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்ப என்னதான் சொல்லுவானுங்க, இல்ல அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க, அந்த என்னதான் அவங்க சொன்னாலும் அதை எப்படி அப்ளை பண்ணணும், அதை என்ன பண்ணணும், அதை எப்படி அப்படி இப்படின்ற அந்த இந்த இப்படி பண்ணி தான் நீங்க வெளியே உட்காந்துருக்கீங்க. சொல்றத ஒழுங்கா செஞ்சிருந்தீங்கன்னா உருப்படியா இருந்திருப்பீங்க. அவங்க சொல்ற ஐஏஎஸ் அதிகாரிகள்ல இருந்து ஆரம்பிச்சு படிச்ச சிவில் சர்வன்ஸ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் கட்சியில ஆட்சிக்கு ஹெல்ப்பா வச்சுக்கிட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பியூரோக்ரஸில அவங்க சொல்றதெல்லாம் கேட்காம அதுல ஒரு 30% சேர்த்து போடியா, என்ன யாருக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு நீங்க இப்படி வாங்குற ட்ரை பண்ணனாலதான் இப்படி வெளியே உட்காந்துருக்கீங்க. அதனால நீங்க என்ன சொன்னாலும் உங்கள்ட்ட பதில் இருக்காது. ஒரு பதில் சொன்னா அதுக்கு பதிலுக்கு இன்னொரு கேள்வியை மாத்தி கேட்டுருவீங்க. ஒரு கேள்வி கேட்பீங்க, அதுக்கு பதில் சொன்னா நீங்க கேள்வியை மாத்திடுவீங்க. உங்களுக்கு நாங்க பதில் தெரியாம தத்தளிக்கிற வரைக்கும் நீங்க கேள்வியை மாத்திக்கிட்டே இருப்பீங்க. அப்ப பிரச்சனை எங்க கிட்ட இல்ல உங்க கிட்ட தான் இருக்குதுங்கிறதா இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் சொல்றாங்க. சோ இவங்களுடைய எனக்கு இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே புரியல. 100 நாள் எப்படி ஆட்சி நடந்துச்சு அப்படிங்கிறத தயவு செய்து உட்காந்து யோசிச்சு பார்க்க சொல்லுங்க. இந்த 6 மாசத்துல ஆட்சி முடிஞ்சிடும்னு கதறினவங்க எல்லாம் இப்ப ஏன் அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? அப்ப அதை ரியலைஸ் பண்ணிட்டாங்களா? ஓகேப்பா நல்லா தான்ப்பா பண்றாங்க, ஒரு டிபார்ட்மெண்ட்டும் என்ன இதுன்னு ஒவ்வொரு மினிஸ்டரும் எந்திரிச்சுன்னு பதில் சொல்றாங்களே, அப்படியே வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க எழுதி கொடுத்ததா அப்படியே வந்து ஒப்பிக்க முடியுஞ்சவங்களா இருந்தா இப்படி பேச முடியுமா? கண்டிப்பா. நீங்க ஒரு விஷயம் பேசினா உடனடியா எந்திரிச்சு பதில் சொல்றாங்க. 77ல நீங்க இதை பண்ணீங்க, 82ல நீங்க இதை பண்ணீங்க, 94ல நீங்க இதை பண்ணீங்க, அன்னைக்கு அம்மையார் இவங்க தான் அதை பண்ணாங்க, உங்க கலைஞர் ஆட்சி காலத்துல இது நடந்துச்சு, எப்படிங்க அந்த டேட்டாவை அழகா எடுத்து சொல்றாங்க. நேற்று முன்னாள் நாள் வந்துட்டு இன்னைக்கு இந்த டாபிக் பத்தி பேச போறாங்க, ராத்திரியோட ராத்திரி அவங்க மக்கப் பண்ணிட்டு வந்தாங்களா எல்லாரும். They have all understood politics. You have not understood. Problem is with you. அவங்க அரசியல் புரிஞ்சுதான் பேசுறாங்க. காலை 9:30 மணில இருந்து சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் 75 வருஷம் அரசியல் பண்ற நீங்க, உங்க கட்சிக்கு எதிர்த்த 2.5 வருஷம் அரசியல் பண்ற இவங்க வெறும் வெளியில இருந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தது அப்படியே வந்து ஒப்பிக்கிறதாக இருந்தா உட்கார முடியாதுன்னு நான் அடிச்சு சொல்றேன். டெண்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹையர் காஸ்ட்ல வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லும் போது அதுக்கு பதிலடியாக வந்து ஆதவர்ஜன் அவர் சொல்லிட்டார், டேட்டாவோட சொல்லிட்டாரு, இந்த 60 நாளில் கடந்த ஆட்சியில் இருந்த 20 பெரிய டெண்டர்களை நாங்கள் ரிவர்வ் பண்ணி திருப்பியும் நாங்கள் விட்டோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 20 to 36% வந்து லோவாக தான் அவங்க டெண்டர் கூறியிருக்காங்க, அதை தான் நாங்கள் எடுத்துருக்கோன்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் போது இந்த காசுலாம் கஜானாக்கு வருது அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணி பதில் சொல்லுங்க. இந்த நேரத்தில் மற்ற நேரத்தில் டபால் எந்திரிக்கிறாங்கல்ல, இந்த நேரத்தில் ஏன் எந்திரிக்கல, ஏன் உட்காந்துருந்தாங்க, ஏன் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எந்திரிக்க வேண்டியதானேங்க. எந்திரிச்சு அது எப்படி நீங்க 20% 36% கம்மியா டெண்டரை வந்துட்டு விட்டுவீங்க, நாங்க விட்ட டெண்டரை விட அவ்வளவு கம்மியா வேற யாருக்கும் நீங்க டெண்டர் விட வாய்ப்பே கிடையாது அப்படின்னு அடிச்சு சவால் விட வேண்டியதானே. எந்திரிச்சுன்னா நீங்க
அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நீங்க 50 வருஷம் 70 வருஷம் அரசியல் பண்றீங்க, நீங்க மிகப்பெரிய அரசியல் ஞானிகள்னு எந்திரிச்சு தமிழக மக்கள் சல்யூட் அடிச்சு ஏன்டா இந்த தாவியாக ஓட்டு போட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. யோசிச்சிருப்பாங்க. அப்ப 20 டெண்டர் ரீகால் பண்ணப்பட்டு மீண்டும் அந்த டெண்டர் விடப்பட்டு அதுல வந்துட்டு 20ல இருந்து 36% வரைக்கும் அதிகபட்சம் அந்த 20 டெண்டர்களும் கம்மியான விலையில இன்னைக்கு கோட் பண்ணப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அப்ப நீங்க என்ன மாதிரி ஆட்சி பண்ணீங்கிறத இன்னைக்கு ஓப்பனா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில சொல்ல அதை மக்கள் அப்படி கவனிச்சு இங்க ஏத்தி வச்சிருக்காங்க. இந்த டேட்டாவை நீங்க எப்படி அழிப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு அடுத்து பதில் சொல்லாம இருந்ததுக்கு ரீசன் வந்து வெள்ளை அறிக்கை விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர் கடைசியில. அதனால இனிமேல் ஒன்றும் பேச முடியாது. பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறைக்கு நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளை அறிக்கை விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமா, ஒரே ஒரு லைன் 20-36% ஏற்கனவே நாங்க 20 ரீகால் பண்ண டெண்டருக்கு விட்டுருக்கிறோம் கம்மியா அப்படின்னு சொன்னதே முடிஞ்சு போச்சு. ஆமா, இதுல வந்து டிசிசி எஸ்ஏ விட போறாராம் இப்ப அவர். ஆமா, 1 மார்க் கொஸ்டினே அவுட்டு, எஸ்ஏ எழுதுனா 20 மார்க் கொஸ்டின்ல வாஷ் அவுட். ஆமா, இந்த விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாரு. அடுத்து வந்து டிவிகேல தாரிகா அவங்க எழுந்து பேசினாங்க சார். அவங்க எழுந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசினாங்க. அவங்க வந்து கட்சி ஆரம்பிக்கும் போதே வந்து இஸ்லாமிய பெண்ணா இருக்கும் போது எனக்கு வந்து கட்சியோட பரப்பு இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்துருந்தாங்க. இது அவ்வளோ ஈஸியாக யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க இஸ்லாமிய பெண்ணுக்கு, எனக்கு கொடுத்தது வந்து கட்சி தலைமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணி அவங்க தொகுதியில் போட்ட அவங்க யாருங்கிறதையும் அந்த இடத்துல சொல்றாங்க. அவங்க வந்து விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றம் ஆரம்பிச்ச காலத்துல ஃபர்ஸ்ட் ஒரு பெண் நிர்வாகியாக அதுல உள்ள பொறுப்புக்கு போன ஃபர்ஸ்ட் ரசிகை நான் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்கிருந்து அவங்க வந்து படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சிக்கு இன்னைக்கு வந்து கட்சியிலிருந்து இன்னைக்கு வந்து அவங்க இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் பேரு விசுவாசம். ஆமா, அது அவங்க பேசும்போது நல்லா தெரிஞ்சுது சார். அந்த ஆப்ரேஷன் மெகாலயா அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அந்த இந்த பக்கம் இழுத்துறது, எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படிலாம் டிஎம்கே பண்ணாங்கன்னா அதெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கும் போதெல்லாம் அது சாத்தியக்கூறே கிடையாது. ஏன்னா அவங்க சொல்றாங்க இவ்வளோ வருஷம் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு நான் இங்கே வந்து எம்எல்ஏவா இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து அண்ணன் மட்டும் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி எல்லோ பர்தாவும் அவங்க ரெட் ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தாங்க. இந்த எனக்கு இந்த மாதிரி ஒரு பொறுப்பு கொடுத்ததுனால இந்த ட்ரெஸ்ஸே தான் என் கடைசி மூச்சு இருக்கிறவே நான் அதை போடுவேன் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நான் நன்றி உணர்வோடும் விசுவாசத்தோடும் கடைசி வரையும் தளபதியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்தாங்க. எவ்வளோ வந்து லாயலாக இருக்காங்க டிவிகே எம்எல்ஏஸ் அப்படிங்கிறது அதில் தெரிஞ்சிச்சு. கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இந்த மாதிரி இந்த கட்சி கொள்கைன்னு கதறிக்கிட்டு இருக்காங்கல்ல, கொள்கை என்ன அப்படின்னா காசு அடிக்கணும், இதுதான் கொள்கை. அந்த கொள்கையை வச்சுக்கிட்டு இவங்களால வந்து லாயல்ட்டி சம்பாதிக்க முடியுமா? இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் தாவிக்கிட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு இதை விட ஒரு 30 கோடி அங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்து அங்கேருந்து தொகுதி தோக்கடிக்கிறதுக்காக வேலையே பார்த்துட்டு அந்த மாதிரி ஆட்களை தான் அதிமுக வச்சுட்டு இருக்குது. 75 வருஷ கட்சி வேறு. அடுத்தடுத்து ஏடிஎம்கேல இருந்தும் காங்கிரஸ் பாமக எல்லாருமே நிறைய பேர் பேசினாங்க சார். அப்போ வந்து ஏடிஎம்கேலேருந்து மணி அவர்கள் பேசினாங்க. அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. விவசாயத்துக்கு வந்து வண்டல் மண் அள்ளுறாங்க இல்லையா சார், அது சம்மந்தமான விஷயம் பேசியிருந்தாரு. அவர் தொகுதியில் வந்து ஒருத்தர் விவசாயி வந்து வண்டல் மண் அள்ள போகும்போது திருப்பி வர வழியில் வந்து மழை தண்ணி நிறைய இருந்ததுனால வேறு வெளில கொண்டு போய் வேறு லேண்டில் கொட்டினாராம். அதுக்கு வந்து வட்டாட்சியர் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. உடனே அதுக்கு கனிமவளத்துறை அமைச்சர் அவர் எழுந்து பேசும்போது விவசாயி அப்படிங்கிற பேர்ல அதிக மணல் அள்ளுற மாஃபியாக்களை வந்து நாங்கள் விடமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஆக்சுவலி டாக்டர் டிகே பிரபு அவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாரு. அது எழுந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றது வந்து ரொம்ப ஹீரோயிக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன மாதிரி இருந்துச்சு அந்த இடத்துல. உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து விவசாயிகள் வந்து மாஃபியான்னு சொல்றதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். விவசாயி மாறி அப்படின்றத நான் சொன்னேன், மாஃபியான்ற விட அவை குறிப்பிலிருந்து எடுக்கணும் அப்படின்னு துணை சபாநாயகர் தான் இருந்தார். அப்போ அவர் அதை சொல்லியிருந்தாரு. வண்டல் மண் அப்படிங்கிறத வந்து உரத்துக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து இன்னொரு வகை மண்ணும் சொல்லியிருந்தாங்க. அது ரெண்டுமே வருது, அது சார்பாகவும் போலீஸ்ல எங்களை பிடிச்சிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அவை முன்னவரதுக்கு எழுந்து வந்து கனிமவளத்துறை அமைச்சராக இருக்கட்டும், வருவாய்த்துறை நானும் இருக்கேன், 2 பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி இந்த எல்லா ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் எல்லாருமே இருந்து இந்த விஷயத்தை தான் சொல்றாங்க, நாங்க அதை சரி பண்ணி கொடுத்து என்னன்னு பாக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி முடிச்சாங்க சார். கரெக்ட். இப்போ இதுல வந்துட்டு இவர் டிகே பிரபு அவர்கள் வந்து பேசுனதுக்கு இவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு இவர் ரொம்ப பேசுறாரு, என்ன இப்படி என்ன அப்படி அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ஆன்லைன்ல இவங்க கதறதை பார்க்க முடியுது. நான் என்ன கேட்குறேன், ஒரு கனிம வளத்துறைங்கிறது வந்து இருக்கிறதுலேயே இவங்க ஏற்கனவே நல்லா பணம் பார்த்து கொளுத்து வச்சிருந்த ஒரு துறை டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டை ஒருத்தர் இன்னைக்கு கையில் எடுத்து நேர்மையாக ஒரு தமிழக மக்களுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அந்த அமைச்சரை அதை மட்டும் பண்ணணும்னு நினைக்கிறது உங்களுக்கு பொறுக்கலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. இப்படியே அடுத்த 5 வருஷம் வரைக்கும் அவர் தான் கனிம வளத்துறை அமைச்சராக இருப்பார். இதே மாதிரி 10 பஞ்சு பேசுவார்.
நீங்க அதுக்கு என்ன பண்றது, அதாவது என்ன பாகிஸ்தானுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு அளவுக்கு சொன்ன உடனே இவர் எந்திரிச்சு நின்று பாகிஸ்தானுக்கு இல்ல பக்கத்து ஊருக்கு கூட நான் எடுத்துட்டு போக விட மாட்டேன் அப்படின்ட்டு. ஆமா. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரியல் மினிஸ்டர்ஸ் வி வாண்ட். இந்த டைம்ல நமக்கு தமிழ்நாட்டில் தேவைப்படுறது, ஆல்ரெடி இவங்க வந்து இருக்கிற எல்லா கனிம வளத்தையும் ஆட்டையை போட்டு சுரண்டி 100 அடிக்கு தோண்டுன்னு சொன்னா பக்கத்துல 2 ஜீரோவை போட்டு இதுதான் ஜியோ அப்படின்னு இவங்க போய் பேசி 10,000 அடிக்கு தோண்டுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு உள்ள வந்திருக்கிற இந்த அமைச்சரவை வந்து ஒரு ஸ்ட்ரிஞ்சண்டா இருந்தா மட்டும்தான் அதனால பண்ண முடியும். அண்ட் அவர் சொன்னது உண்மைதான். இவங்க சொல்ற மாதிரி இந்த விவசாயிகள்ன்ற போர்வையில யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க, அப்படித்தான் இருக்கும். பாத்தீங்க அப்படின்னா வந்து விவசாயின்ற டேகை யூஸ் பண்ணிட்டு மிஸ்யூஸ் பண்றது. டபால்னு வந்துட்டு சார் நான் விவசாயி சார், நான் தான் சார் ஒரு தோல்ல தலையில துண்டை போட்டு விவசாயி சார் அப்படி முண்டா பண்ணிங்களோட வந்து நின்றா விவசாயி நம்பிடுவாங்களாமா. அவன் வச்சிருப்பான் ஏக்கர் கணக்குல சொத்து, அப்புறம் வந்துட்டு இடம் எல்லாம் வச்சுக்கிட்டு. விவசாயின்ற டேக் வந்து எப்ப இருந்துச்சுன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அரசியல் கட்சிகளோட தன்னை இணைச்சிக்கிறதுக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி 1990களில் அந்த மனுஷன் வந்து ஒரு விவசாயியா தான் இருந்திருப்பாரு. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் பன்முகம் படைத்த ஒரு நபரா மாறி இருப்பாரு. சென்னையில வரும்போது கோட்டு சுட்ட மாட்டேன் ஹலோ ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்ட்டு போய்கிட்டு கார்ல ஏறுறதும் போறதும் வர்றதும். சார் விவசாயினா கோட் ஷூட் போடலாம் சார், இங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க ஒரு மீட்டிங்காக வந்தேன், என்னுடைய பணத்தெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண வந்தேன் அப்படின்ட்டு இங்க வந்துட்டு இன்வெஸ்டரா மாறி பல பிசினஸ்கள்ல பணத்தை போட்டு இங்க இருந்து கிளம்பி அங்க போயிட்டு மணல் அள்ளும் போது மட்டும் உண்டா பண்ணியை போட்டு நான் விவசாயி சார் ஏழைப்பாடி சார் நான் அப்படின்னு டிராக்டர் மேல ஏறி உட்காந்துட்டு மணலெல்லாம் அள்ளி கொட்டி போய் சேர்த்துட்டு காசு சம்பாதிக்கிறது. ஸோ இது போன்ற நபர்கள் எல்லாம் விவசாயின்ற போர்வையில இன்னைக்கு வரைக்கும் ஒரு நார்மலான விவசாயி ஒருத்தனுக்கு போய் சேர வேண்டியதை இவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அரசியல் ஆட்சியில கட்சியில இருக்கிறவங்களுக்கு லோக்கல்ல இருக்கிற எம்எல்ஏக்கும் கவுன்சிலருக்கும் தேவைப்பட்டவங்க எல்லாம் சுரண்டி இவங்களோட யூசேஜுக்கு பண்றத இன்னைக்கு கேள்வி கேட்கறது ஒரு அமைச்சர் வந்துட்டாருங்கும் போது ஒரு மாதிரி தான் இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும், ஒரு மாதிரி சொரண்டு இருக்கும், ப்ராப்ளமா இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏடிஎம்கேல இருக்கிற ஒருத்தர் மானிய கோரிக்கையை பற்றி பேசும்போது இதுக்கு முன்னாடி எங்கள் இதில் அதெல்லாம் பண்ணோம், ஏடிஎம்கே சைட்லேருந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், டிஎம்கே அது கொண்டு வந்தால் இப்போ மாற்றணும். ஏவாவேடு அவர்கள் பேசும்போதே சொன்னார் காலை உணவு திட்டத்துக்கு வந்து அந்த பேர் இருந்துச்சு, முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் பேர் இருந்துச்சு, காமராஜர் பேர் இருந்துச்சு, அதுக்கு முதல்வர் மாற்றணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து முன்னாடி இருக்கிறது தான் வந்து இப்போ பேர் மாற்றி நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து ப்ராப்பரான ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு. அது மக்களுக்கு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னா எந்த திட்டங்களும் துண்டிக்கப்படக்கூடாது, அதை வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான். முக்கியமாக சொல்லணும்னா அம்மா உணவகத்துக்கு முந்தைய காலத்தில் உங்கள் ஆட்சியிலே இருந்ததை விட இப்போ அதிக நபர்கள் வந்து சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு எங்கள் முதலமைச்சர் வந்து அதை ரீவேம் பண்ணி ரெனோவேட் பண்ணி அதை வேற எதுவும் மாற்றிருக்காங்க, நல்ல தரமான உணவு கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. பேர் மாற்றணும்னு சொல்றது வந்து யாராவது எந்திரிச்சு அம்மா உணவகத்துல நிறைய பேர் இப்போ வந்து சாப்பிட்றாங்கன்னு அதெல்லாம் கிடையாது. 5 ஆண்டு காலங்கள்ல நாங்க தான் அம்மா உணவகத்தை சரியா பராமரிச்சோன்னு ஒரு திமுக ஆள்லையாவது யாரும் எந்திரிச்சு பேச வேண்டியதானே? ஏன் பேசல? அப்ப உண்மை தெரியுதுல, அதனாலே பதில் பேச முடியல. அதுதான் மக்களுக்கு ஒன்றும் அவ்வளோ தெரியாம முட்டாளெல்லாம் யாரும் இங்கே உட்காந்துக்கிட்டு இல்லை. அம்மா உணவகன்ற ஒன்றும் இல்லாம சும்மா அப்படியே விட்டு வச்சுட்டு அப்படியே கிளம்பி போயாச்சு. பல அம்மா உணவகங்கள் மூடப்பட்டு ஒரு வேலையுமே இல்லாம இருந்துச்சு. சில அம்மா உணவகங்கள் கடமைக்கு நடந்துகிட்டு இருந்துச்சு அங்கேயும் இங்கேயும். இன்னைக்கு அதை டோட்டல் ரீவேம் பண்ணி ஒழுங்கா எல்லாரும் போய் பண்ற மாதிரி சாப்பிடுற மாதிரி வந்து இந்த இடத்த மாத்திருக்காங்க இன்றைய ஆட்சியில. விளாகர்ஸ் எல்லாம் போயிட்டு ஃபுட் விளாகர்ஸ் எல்லாம் அங்க போயிட்டு ஒரு நாள் நம்ம இன்னைக்கு அம்மா உணவகத்துல சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அம்மா உணவகத்துல விளாக் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க ஆட்சி காலத்துல விளாகருங்களுக்கு எல்லாம் வேற ஏதாவது வெளியே பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. உங்க ஆட்சி காலத்துக்கு இந்த ஆட்சி காலத்துக்கு வித்தியாசம் நிறைய இருக்குது. அப்ப இந்த பேர் மாற்றங்கள் பத்திலாம் இவங்க பேசினாங்க. ஏற்கனவே வந்து அனந்தஜித் அவர்கள் சூப்பரா ஒரு ரிப்போர்ட்டா ஏற்கனவே ஒரு லைவ்ல எடுத்து அடிச்சிட்டாரு. நீங்க எத்தனையோ பேரெல்லாம் மாத்திருக்கிறீங்க, நீங்க எல்லாம் பேர் மாற்றம் பத்தி வாயை திறக்காதீங்கன்னு. இன்னைக்கே அந்த இதுல இருந்து வர அமைச்சரே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து திரும்பவும் ராஜ்மோகன் அவர்கள் சொல்லியிருந்தார். நான் 3ஆவதா திரும்பவும் வேணா அதை ஒரு தடவை சொல்றேன், இதையும் மீறி பேர் மாற்றம்னு கதறிக்கிட்டு இருந்தா இந்த காப்பி பேஸ்ட் மாடலு, அப்புறம் வந்துட்டு ஸ்டிக்கர் மாடலு, வரேன் ஸ்டிக்கர் மாடல் தானடி சலக்குட்டி வரேன். ஜே ஃபிலிம் சிட்டி அப்படின்னு இருந்ததை எம்ஜிஆர் திரைப்பட நகரம் அப்படின்னு மாத்தினது யாரு அப்படின்னா டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர். சரிங்களா? அம்மா மருந்தகத்தை முதல்வர் மருந்தகம் அப்படின்னு மாத்தினது நம்ம திமுக. அம்மா பசுமை வீட்டை கலைஞர் கனவு இல்லம்னு மாத்தினது நம்ம திமுக. அப்போ எல்லாத்தோட ரொம்ப முக்கியமானது டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட். இப்போ அந்த டிஎன்எஸ்டிசியில் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டு அதை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய ட்ராமா கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் முதல்வன்
நீயும் ஆகலாம் முதல்வன், நானும் ஆகலாம் முதல்வன் எல்லாம் நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப நான் முதல்வன் திட்டம்னா வந்துட்டு இப்ப நம்ம எல்லாரும் முதலமைச்சர் ஆயிரலாமாடா அப்படின்ட்டு. அதெல்லாம் இல்லப்பா. திட்டத்துக்கு பேர் வைக்கிறது வைக்கிறீங்க, பில்டப்புக்காக வைக்காம அதோடைய ஒரிஜினல் இது என்னவோ அதுக்காக வைக்கணும். நான் முதல்வன், நான் வேற மாதிரி இருக்குது திட்டமே. நான் முதல்வன் ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. பார்த்தா டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட்ல இவங்க நான் முதல்வன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு இந்த ஆட்சி என்ன பண்ணிருக்குது அப்படின்னா வந்து டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏற்கனவே இருந்துச்சா, அதுல நீங்க நான் முதல்வன் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்களா? ஆனா அந்த திட்டத்தோட பேரை தான் வெளியே கொண்டு வந்தீங்களே தவிர டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட் எங்கேயாவது ஒரு அந்த போர்டு போடு ஃபிளெக்ஸ் வைக்கும் போது இல்ல டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட் எங்கேயாவது தேடணும். நம்ம நான் முதல்வன் அப்படின்னு இனிஷியேட்டிவ் பெருசா இருக்கும். டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட்டோடைய அந்த பாடிக்கு கீழே இருக்கிற ஒரு இனிஷியேட்டிவ் பேர் பெருசு, பாடியோட பேர் எங்கடான்னு பார்த்தா காணாம போயிருக்கும். அப்படி இவங்க நடத்தினதுக்கு மத்தியில் இன்னைக்கு இவங்க வந்து நான் முதல்வனை தூக்கி விட்டு இது டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட் தானே, அந்த வேலையை நீங்க பாருங்க சார். அப்புறம் அந்த நான் முதல்வன் இனிஷியேட்டிவ் அதுல என்ன பண்ணாங்க எக்ஸ்ட்ராவா சார், இதெல்லாம் பண்ணாங்க சார், அதை நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதுக்காக இந்த பேர் இருந்துதான் அவனும் அவசியம் கிடையாது, இந்த பேரை தூக்கி போட்டு வேலையை பாருங்க, நீங்க இப்ப பேராயா முக்கியம் அப்படின்னு இந்த கால பேரை தூக்கி போட்டுருக்குது. அதனால நீங்க வந்து இந்த பேர் மாற்றத்தை பத்திலாம் பேசவே கூடாது. நீங்க ஒரு பில்டப்புக்காக 2021 26 வரைக்கும் எப்படியெல்லாம் வந்துட்டு ஃபாண்ட் போட்டு போட்டோஷாப் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வச்சு நீங்க வந்துட்டு டிராமா கம்பெனி நடத்துனீங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். இவ்வளவு இந்த லிஸ்டையும் தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பெயர் மாற்றம் பத்தி அதை தெரிஞ்சுக்கணுமா, அதுக்கு வேணா கடைசியா உங்களுக்கு ஒரு முத்தாய்ப்பா அழகா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அம்மா பேட்ரோல பிங்க் பேட்ரோலும் மாத்திரம் நம்ம எல்லா டைம்லயும் இந்த வீடியோல சொல்லிடுறோம். நான் என்ன சொல்றேன், இன்பநிதி எப்படியும் ஆட்சிக்கு வந்துருவாரு இல்லைங்களா? ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அவரோட பேர்ல வேணா வந்துட்டு பர்கர் சாண்ட்விச், ஏன்னா அவர் அங்க வந்துட்டு சப்வேல எல்லாம் வேலை பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் பார்த்துருப்பாரு மெக்டில. அதனால வந்துட்டு சப்வே மெக்டியோடைய ஃபுட் எல்லாம் இவர் கொண்டு வந்து இவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா மாத்திட்டு சொல்லுங்க, அதை யாரு திட்ட போறதில்ல. அப்ப இன்பநிதி பேர்லயே ஒரு மீல் வச்சு சொல்லுங்க, ஈவினிங் ஸ்நாக் எல்லாருக்கும் பர்கர், இட்டாலியன் பாஸ்தா அப்படின்ற மாதிரிலாம் கொடுக்க சொல்லுங்க. ரொம்ப வாழ்த்துக்கள், நல்ல விஷயம், ரைட்டுங்களா? பட் ஆனா நம்ம ஒரு ஸ்கீமை பார்க்கணும். அன்னைக்கு வந்து காமராஜர் அவர்கள் வந்துட்டு ஒரு முதலா பள்ளி மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு உணவு திட்டத்தை கொடுத்தா அவன் ஸ்கூலுக்கு வருவான்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வராரு, அதுல வந்து கொஞ்சம் ஊட்டச்சத்தை சேர்ப்போண்டான்னு சொல்லிட்டு காய்கறிகளை சேர்க்கிறாரு. அவரை தப்பு சொல்ல முடியுமா? ஏன் சார் அதெல்லாம் சேர்த்தீங்க, நீங்க எதுக்கு சார் இப்பெல்லாம் பண்ணீங்க? காமராஜர் தானே இதை கொண்டு வந்தார். எம்ஜிஆர் நீங்க எப்படி இதெல்லாம் வந்துட்டு நீங்க நியூட்ரிஷியஸ் மீலா அதை எப்படி மாத்தலாம் அப்படின்னு கேட்க முடியுமா? ஒரு தலைவர் ஒரு விஷயத்தை கொண்டு வர்றத அடுத்து அதை அப்படி இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறாரு. அவர் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவர் கலைஞர் என்ன பண்றாரு, அதுல ஒரு முட்டையை சுத்தி வைக்கிறாரு. சார் அந்த முட்டையை தூக்கி வச்சோம்னா இதுல வந்து இட் பிகம்ஸ் வெரி புரோட்டீன் இருக்கிற ஒரு மீல், நல்ல மீல், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, ஃபைபர் இருக்குது, புரோட்டீனை தூக்கி நான் வைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்ததுல கார்போஹைட்ரேட், எம்ஜிஆர் கொண்டு வந்ததுல ஃபைபர், இவர் கொண்டு வந்ததுல புரோட்டீன் இருக்கு. இது வந்து ஒரு கம்ப்ளீட் மீலா இப்ப மாறிடுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்டாலின் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அதை வந்து 2 முறையா மாத்துறாரு. நீங்க மதிய உணவு மட்டும் கிடையாது, காலை உணவு திட்டம்ங்கிறதையும் கொண்டு வர்றாரு. அதனால திட்டங்கள் அப்படிங்கிறது காலத்துக்கு அடுத்தடுத்த தலைவர்கள் வரும்போது அதை அப்படியே அப்கிரேட் பண்ணிட்டு தான் போவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அதை பேரை மாற்ற தான் செய்வாங்க. காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை எம்ஜிஆர் அவர்கள் வந்து மதியத்துல அவரே வந்து மாத்தினார். எம்ஜிஆர் நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம் அவரும் தான் பேரை மாத்தினார். இப்படி அனைவரும் அதை பண்ணிக்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க, ரைட்டுங்களா? இன்னைக்கு அதை ஆரம்பிச்சவர் யாருக்கோ அவருக்கே அந்த பேர் போய் சேரணும்னு செய்யறதுல எந்த ஒரு விஷயமும் நீங்க சொல்ல முடியாது. சும்மா சொல்றேன் அப்படின்னு நீங்க சும்மாவே உங்க வீட்டுல சொல்லுங்க. இங்கெல்லாம் நீங்க சும்மாலாம் எதுவும் சொல்ல வேணாம். நடக்கணும்னு நினைச்சா சொல்லுங்க. அதெல்லாம் சொல்ற மாதிரி சொல்லிட்டு சும்மா சொல்றேன்னா எங்க வேலை வெட்டி தான் வந்து உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க டிவில எல்லாருமே. நீங்க சும்மா சொல்றத கேட்கறதுக்கு அது அவை டைம் வேற நீங்க வேஸ்ட் பண்றீங்க எக்ஸ்ட்ரா சொல்லி. அப்புறம் உங்க கட்சியிலே இருக்கிற ஓபிஎஸ் வேற சுகர் இருக்குது, மாத்திரை போடணும், ஐயா கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து அனுப்புங்கன்னு சொல்லி எந்திரிச்சு கெஞ்சுறாரு. எங்க உங்க ஆளுங்க இப்படி உட்காந்து நின்றுகிட்டு இப்படி திரும்பி அந்த காலத்துல நாங்க அது பண்ணோம், இது பண்ணோம், அப்படி பண்ணோம், இப்படி பண்ணோம், பெருமை பேசுறது நிறுத்துங்க சார். இது நீங்க கவனிங்க, 9:30 மணி 5:30 மணிக்கு நடக்குது. இதுல பெருமை பேசுற டைம் மட்டுமே உங்களுக்கு பாதி போயிடுது. பழைய கதையெல்லாம் எதுக்கு பேசுறீங்க நீங்க? இப்பவே தாவேக்கா அரசுலயே எடுத்துக்கோங்க, முன்னுரை கொடுக்கும்போது வந்து நீங்க கொஞ்சம் புகழ்ந்து பேசலாங்கன்னு சொன்னதுக்காக முன்னுரை முழுக்க புகழ்ந்தே பேசினுக்கிறார் நம்முடைய தாம்பரம் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ மற்றும் மனிதவளத்துறை அமைச்சர் சரத் அவர்கள். விஜய் அவர்களுடைய எல்லா படத்துறை பேரெல்லாம் சொல்லி அதை வச்சு பஞ்ச் பேசி லைன் போட்டு அவர் இது பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து ஒரு ஓகே 30 செகண்ட் 1 நிமிஷம் அடுத்து போயிடலாமா, அதுல மட்டும் 10 நிமிஷம் போகுது. ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்தா நாங்க வந்து சும்மா ஒன்றும் இதெல்லாம் உட்காந்து பார்க்கல. ஆமா, இதை பார்த்துட்டு நாங்க எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு இப்போ மணி என்ன ஆகிட்டு இருக்குதுன்னு பாருங்க. இதை எடுத்து நேரத்துக்கு போடல அப்படின்னா வந்துட்டு திட்டுறாங்க. நடுவில் ஒரு 1/2 மணி நேரமோ 1 மணி நேரம் கேப் போட்டு சரி சாப்பிட்டு வந்துடலாம், வேற ஒரு வேலையை பார்க்கலாம், ஆஃபீஸ் வேலையை சம்மந்தப்பட்டது எதையாவது பார்த்துட்டு திரும்ப வந்தா கூட விட்டு போனதை பார்க்கறதா லைவை பார்க்கறதான்னு சொல்லி
நைட் ஆயிடுது போடலன்னா கமெண்ட்ல சப்ஸ்கிரைபர் வந்து திட்டுறாங்க. இன்னைக்கு 5:30 மணிக்கு சரி முடிஞ்சது. நடுவில் ஒரு 1/2 hour சாப்பிட்டு போனதுக்கு அது 6 இவங்க சண்டை பிடிச்சி எல்லாம் பண்ணி மணி 6:30க்கு தான் பார்த்து முடிக்கிற மாதிரி பார்த்தே முடிக்கிற மாதிரி. அப்புறம் அதுல இருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து எதை பேசலாம் எதை பேச வேணாம் வள குழன்னு 7 மணி நேரம் வச்சுக்கிறாங்க இவங்க 9 மணி நேரம். இதுல எதை பேசலாம்னு வேற நம்ம முடிவு பண்ணணும். இதெல்லாம் பண்ணி கடைசியில வீடியோ டப்புன்னு எடுத்து போட்டுடலாம்னு போட்டா என்ன இதுல டீசரே இல்லை. அந்த டீசர் தானே உங்க இதுக்கே ஹைலைட்னு ஆடியன்ஸ் கேட்குறாங்க. டீசரெல்லாம் எடிட் பண்ணி போடணும்னா எடிட்டர் காலையில தான் போட முடியுன்றாரு. காலையில போடும்போது அடுத்த நாள் சட்டமன்றமே ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் பிரச்சனை. அப்ப சட்டமன்றம் பார்க்க முடியறதுல அவங்களால. இப்ப இதுல என்ன யாருக்கு பதில் சொல்ற ரெஸ்பான்சிபிள் ஆகுதுன்னு பாக்குறீங்களா? புரியுதா இல்லையா அவங்களுக்கு? அதனால வந்து கொஞ்சமாவது வந்து அந்த பொறுப்புணர்வோட டபால்னு வந்தம்மா டக்குன்னு பாயிண்ட்டை பேசணுமா கிளம்புங்க. நீங்க என்னதான் பேசினாலும் நடந்து போச்சு முடிஞ்சிச்சு. இப்ப நீங்க வந்து இந்த இடத்துல இப்ப இதை நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். நம்ம அன்னைக்கு சொன்ன மாதிரிதான் 1992 நாங்க இதை பண்ணோம். அதை இப்ப நான் இங்க சொல்லிக்கிறேன். ஒரு நிமிஷம் சார். 92 பண்ணதுக்கு அப்புறமா அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையா? ஐயோ நாங்க ஒரு தடவையும் வரும்போதெல்லாம் அதை சொல்லிட்டு தான் இருக்கிறோம். 92 பண்ணதை 94 சொல்லி காட்டீங்க, 98 சொல்லிட்டீங்க, 2002 சொல்லிட்டீங்க, 2006 சொல்லிட்டீங்க, 2010, 2014, 2020, 2026 வந்து இப்போ என்ன சொல்லுவீங்க? அதாவது 92 பண்ணதை நான் 94 சொன்னேன், அதை 98 சொன்னேன், அப்புறம் 2002 சொன்னேங்கிறத 2006 சொன்னேன். அதெல்லாம் இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒரு தடவை சொல்லிட்டே இருந்தா அவை குரூப்ல அது ஏத்துக்கிட்டேவா சார் இருப்பாங்க. இதை முதல்ல மாத்தணுங்க தயவு செய்து. இந்த ரிஃபார்ம் ஒரு பெரிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்து ஒரு பைலாவை கொண்டு வந்து சட்டமன்ற விதிகள்ல இது மாதிரி பழையதை பத்தி பேசவே கூடாது. ஆமா, நான் ஏற்கனவே இதை செய்த சாதனைகளை பத்தி பேசவே கூடாது. எண்ட் ஆஃப் தி மக்கள் பணத்துல செய்றீங்க, மக்களுக்காக செய்றீங்க, அதை சொல்ல காட்டணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் வந்துட்டு இவங்க அவங்க சண்டை போடும்போது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எந்திரிச்சு சொன்னாரு, இது மாதிரி இது வந்து இவங்க அவங்கெல்லாம் கிடையாதுங்க, இது வந்து பாமர மக்களுடைய காசுல பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. கேப் கிடைக்கும் போது தலைவன் ஸ்கோர் பண்ணிடுறான். நீங்க அது தெரியாம அவருக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்து ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு. சார் கடைசியாக வந்து மனிதவளத்துறை அமைச்சர் இவர் சரத் அவர்கள் பேசினதா பார்த்தோம். நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து குரூப் எக்ஸாம்ஸ் பற்றிலாம் பேசினார், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் பற்றி பேசினார். அதுக்கடுத்து ஆதவர்ஜுனா அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை கிளைமேக்ஸ் ஆஃப் தி டேக்கு வந்து அவர்தான் வந்து ஸ்டார்டிங்ல ரொம்ப அழகா பேசினாரு. இந்த 2026 தேர்தலில் வந்து தமிழக அரசியல் வரலாறு எவ்வளோ பெரிய மாற்றம், ஓட்டுக்கு ₹1 கூட பணம் கொடுக்காம வந்திருக்க எம்எல்ஏக்கள் தான் இங்க இருக்கவங்க எல்லாருமே ₹1 கூட கொடுக்கல. வேட்பாளர்கள் தேர்வப்பவே தலைவர் சொல்லிட்டாரு, முக்கியமா ₹1 கூட செலவு பண்ணாதீங்க, மக்கள்கிட்ட நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. உடனே அங்க இருந்து சவுண்டு அப்படின்னு நான் யாருன்னே சொல்லலையே, எதுக்கு அப்படின்னு பாருங்க எவ்வளவு கோபம் வருது பாருங்க திமுக காரங்களுக்கு. ஏன் அந்த கோபம் வருது? ஏன் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க, நல்லா வருது. இப்படித்தானே எல்லாரும் நினைப்பாங்க. அப்ப அதுக்காவது கம்முன்னு இருந்துக்கலாம்ல. நேத்து அதே மாதிரி கம்முன்னு இருந்தா என்னத்தமா கேட்போம் நாங்களாம். என்ன கம்முன்னு இருக்கீங்க? உங்களதான் சொல்றாங்க. எந்திரிச்சு ஒரு வார்த்தை கேட்கறது இல்ல, அதையும் நாங்க தான் கேட்போம். அதனால இப்ப நீங்க என்ன அப்ப இதையும் பண்ணக்கூடாது அதையும் பண்ணக்கூடாது திமுக காரங்க உள்ள இருக்கிற 57 பேரும் கேட்டீங்கன்னா அதுக்கு நாங்க மக்கள்லாம் சொல்ற பதில் என்ன அப்படின்னா, thief is the standing, tail is the quoting, thief no shouting. ஓகே. இது வந்து ஏழை எளிய மக்கள்லாம் வந்து எம்எல்ஏவா ஒரு அதிகாரத்தில் உட்காருது அப்படிங்கிறது அண்ணா அவர்களோட பெரிய கனவு, அறிஞர் அண்ணா அவரோட கனவு. அது வந்து தலைவர் நிறைவேற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் விஜய் அவர்களை பற்றி நிறைய பேசினார். இந்த 100 நாள் சாதனை அப்படிங்கிறத வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி கணக்கெடுப்புக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டது தான் வந்து மிகப்பெரிய சாதனை இந்த 100 நாள் ஆட்சியில் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கான அறிவிப்புகள்லாம் மிகப்பெரிய அறிவிப்பு, ஒரு புக்கே போட்டு கொடுத்துட்டாரு. ஆமாம், இந்த புக்கை பார்த்துங்க பாஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த போது 1/2 மணி நேரம் இவ்வளோ. அதாவது ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் ஒருத்தர் இருந்தாருங்க, துணை முதலமைச்சர், பிறப்பால் அமைச்சரானவர். அவர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரிலாம் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னத்த கொண்டு வந்தாரு எனக்கு தெரியலங்க. தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா பேசுறாப்புல புக்கு போட்டு கொடுத்து இதை தாங்க நாங்கள் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் அதாவது வந்துட்டு முக்கியமாக அதில் ஒன்று எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் அந்த பசங்களாம் வேணும்னு சொல்லிட்டு போன முறை இந்த எலெக்ஷன் டைமில் ஸ்டேஜில் ஏறி கேட்டப்ப தலைவர் உதயநிதி அவர்கள் அவங்கள பார்த்து ஏசி அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. அந்த சிரிப்பு இன்னைக்கு இவங்க வந்து ஈஸியாக நாங்கள் பண்ணித்தரோன்னு இவங்களாவே சொல்லிட்டாங்க. எந்த ஒரு மாணவர்களும் போராட்டம் நடத்தியோ ஒரு மேடையில் ஏறியோ லைவ்ல அத்தனை பேர் முன்னாடி ஆதவர்ஜுனா கிட்ட கேட்கல. ஆனால் அவராகவே சொல்றாரு, இந்த அமைச்சரவை சொல்லுது, இந்த தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய இதில் இங்கே அவங்க சொல்கிறாங்க அனைத்து ஹாஸ்டல்ஸும் எத்தனை மாவட்டம் 38 மாவட்டங்கள்னா 38 மாவட்டங்களையும் நாங்கள் ஹாஸ்டல் கொண்டு வர போகிறோம். கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு இந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலு
வெறும் வந்து 22 26 என்னமோ அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் தான் இது வரைக்கும் இருக்குது. 38 மாவட்டங்களையும் கொண்டு வர போறோம். இன்னொன்னு எல்லாமே வந்து ஒரு பயனுமே இல்லாம ரொம்ப வந்து இன்னும் பயன் இந்த சென்ஸ் நான் என்ன சொல்றேன்னா ரொம்ப பேசிக் கம்யூனிட்டியா இருக்குது. நான் என்னுடைய 15-16 வயசுல நான் வந்து இருந்த நான் வந்து படிச்ச அந்த ஒரு தங்கி படிச்ச அந்த ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் போய் பார்த்தா இன்னும் அதே பழைய ஃபேனு, இன்னும் அதே இரும்பு கட்டில் இப்படிதான் இருக்குது, அதே டாய்லெட் இப்படிதான் இருக்குது. இப்படி இதுலதான் மாணவர்கள் இன்னும் படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இப்ப நமக்கு தெரியுதா ஏன் நம்ம ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஒரு 100 வருஷமா இன்னும் அங்கேயே இருக்கிறோம், பெருசா பின்தங்கியே இருக்கிறோம். அதுக்கு காரணம் இந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு பண்ணி கொடுக்கறது இல்லைன்னு சொல்லி ஒரு ஃபண்டை பெருசா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக அலாட் பண்ணி ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்போர்ட்ஸே வாழ்க்கைன்னு நம்பி இருக்கிற அந்த பசங்களுக்கும் ஸ்போர்ட்ஸ்ல நம்ம ஒரு கரியரை கிரியேட் பண்ணி போலாமான்னு நினைக்கிற அந்த பசங்களுக்கும் மிகப்பெரிய வாய்ப்புகளை இந்த 5 வருஷத்துலையும் அடுத்த 10 வருஷத்துல உருவாக்குவதற்காக 2036 ஒலிம்பிக்ஸை மெயினாக டார்கெட் பண்ணி வேர்ல்டு ஸ்டாண்டர்டில் சில விஷயங்களை கொண்டு வர போகிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் படிங்க. அதில் முக்கியமாக இன்னொரு விஷயம், குஜராத்து அப்புறம் ஹரியானா இது போன்ற இடங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் சென்டர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 ஸ்போர்ட்ஸை நீங்கள் வந்து அந்த ஒரு அரேனாவில் போயிட்டு மல்டி ஸ்போர்ட் அரேனா அங்கே போய் நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலான்ற மாதிரி இருக்குது. நம்ம ஊரில் அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னா கிடையாது. நம்ம வந்து கிட்டத்தட்ட 100கணக்கான கேம்ஸ் இருக்கிற இந்த ஒலிம்பிக்ஸ் கேமில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறதே தமிழ்நாடு வெறும் ஒரு 36லேருந்து 40 கேம்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அந்த 36லேருந்து 40 கேம்ஸுக்கு ஒரே இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குதா அப்படின்னா நம்ம கிட்ட கிடையாது. அந்த தரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி ஏர் கண்டிஷன்டா உலக தரம் வாய்ந்த ஒரு இதை நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றத அவர் சொல்றாரு. மிகப்பெரிய விஷயம். அது ஒலிம்பிக்ஸா இருக்கட்டும், அந்த மெடல்ஸுங்கிறதெல்லாம் தாண்டி இந்தியாவுக்கு கிடைக்கிற அங்கீகாரங்கிறதெல்லாம் தாண்டி நாம் பார்க்கறது ஒரு தனி மனிதன் ஒருத்தன் ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னு நினைச்சா ஒரு பள்ளி மாணவன் அதுக்கான அம்யூனிட்டிஸ் இருக்கணும், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். அதுக்கு நான் வந்து பக்கத்து மாநிலத்துல போய் தங்கி படிக்கணும், அதுக்கு நான் பக்கத்து மாநிலத்துல போய் இருக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு எல்லாத்துலயும் வளர்ந்ததுன்னு சொல்றோம். 2வது இடத்துலயும் 3வது இடத்துல இருக்குது, ஜிடிபியில இங்க இருக்குது அங்க இருக்குதுன்னு சொல்ற நம்ம ஸ்போர்ட்ஸ்ல இனிமே நம்ம பக்கத்து மாநிலத்துல வட மாநிலத்தை வம்பிழுக்கிற நம்ம வட மாநிலத்துல போய் தங்கி தான் நம்ம ஸ்போர்ட்ஸ் பீப்புள் படிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஒலிம்பிக்ஸுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அங்க போய் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய வெட்டக்கேடு. அப்போ அதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி ஸ்போர்ட்ஸ்ல இருந்தே வந்த நேஷனல் லெவல்ல விளையாடின ஒரு பிளேயர் இன்னைக்கு அதுக்கு வராரு அப்படின்னா தட் இஸ் வாட் திஸ் கவர்மெண்ட் இஸ் ஆல் அபவுட். நிறைய பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட ஒரு சமுதாயத்துல இருந்தும் அப்ரிங்கிங்ல இருந்தும் அவங்களுடைய கல்ச்சுரல் வேல்யூஸ்லேருந்து பல வித்தியாசமான இடங்கள்லேருந்து வந்தவங்க எல்லாருமே ஒன்று சேர்க்கப்பட்டு அவங்களுக்கு சரியான தகுந்த துறைகளை கொடுக்கப்பட்டு அவங்க அனைவருக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்ததுனால தான் முதல்வர் அவர்களுடைய இந்த விஷயத்தை நம்ம பாராட்டணும். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து வந்தவர். ஏன்னா உதயநிதி அவர்கள் என்ன ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க? தெரியல சார். இப்போ தானங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எழுந்து ஓடினாரு, மறந்துட்டீங்களா நீங்க? அதுக்குள்ள இல்ல சீரியஸா கேட்க போறீங்களா? சீரியஸ் தானேங்க. ஏன் ஓடலையா? மொத்த எம்எல்ஏ தூக்கிட்டு சரன்னு ஓடல. அது எவ்வளவு ஸ்பீடு, என்ன ஸ்பீடுன்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க லைவ்ல காட்டுறாங்க. இங்க பார்த்தா பிரஸ் இங்க வந்துட்டு இவர் வந்துட்டு சபாநாயகர் வந்துட்டு முடிஞ்சிருச்சு சொல்றாரு. நாங்க வீட்டுல போய் பாக்குறோம் இங்க ஒரு அமைச்சர் பேசிட்டு இருக்காரு. இப்ப எவ்வளவு ஸ்பீடா போயிருந்திருப்பாரு பாரு. ஏன்னா முடிஞ்சிருச்சுன்னு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே இவர் பேச ஆரம்பிச்சோன்னா சொல்லுங்கன்னு சொல்றாரு. அதை 2 நிமிஷம் கேட்டு இங்க இருந்து கிளம்புனவரு அவர் வீட்டுக்கு போறதுக்கு இவர் பேசிட்டு வரோம். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் பேசினதே ஒரு 4 நிமிஷமோ 3.5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் திரும்ப ஒரு க்ளோஸ் பண்ணிட்டார் அன்னைக்கு டேவை. 3.5 நிமிஷத்துல சட்டப்பேரவையில இருந்து சித்தரஞ்சன் சாலையில் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு அவர் சென்றிருக்கிறார் இந்த சென்னை டிராபிக்ல அப்படின்னு சொன்னா he is a big sportsman. தெரிஞ்சு கண்டிப்பா he have not gone by the car, ரன்னிங்லேயே போயிருக்காரு அவர். பீச் ரோட்லாம் ஓடி இருக்காரு, மெரினா பீச் எல்லாம் ஓடி இருக்காரு அவர். ஓடி எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேன் மாதிரி இவர் வந்துட்டு பில்டிங்லாம் மேலே ஏறி ஓடி இருப்பாருன்னு நினைக்கிறேன், தாவி. ஏன்னா 3.5 நிமிஷத்துலலாம் அவர் அவ்வளோ வேகத்துலலாம் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு இஸ் a big sportsman. அதுக்கப்புறமா ஏதோ நேஷனல் லெவல்ல போயிட்டு விளையாடிய ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்கிறாரு. அவ்வளோ மற்றபடி ஒன்றும் பெரிய இதெல்லாம் டிஃபரன்ஸ் இல்லை. அவரை விட அவரளவு கிடையாது. ஓகே, இஸ் a very small guy. ஓகே சார். ஃபிசிக்கல் டீச்சர் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் பற்றினா நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு சார். அவங்க வந்து ஒரு பிடி பீரியட் நடத்திட்டு போயிட்டு 1 மணி நேரம் மட்டும் இருக்க முடியாமல் அவங்களுக்கு சிலபஸாக வந்து ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்கள ட்ரெயின் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஒலிம்பிக் அகாடமி வந்து எந்த அளவுக்கு தரம் இல்லாமல் இருக்குது, அதை எப்படி நல்ல தரம் படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. டேலண்ட் ரிசர்ச் விங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி 8 வயசுலேருந்து 18 வயசு உள்ள இருக்க எல்லாரையுமே வந்து அவங்களுக்குள்ள என்ன
டேலண்ட் இருக்குது, என்ன ஸ்போர்ட்ஸ் என்ன டேலண்ட் இருக்குன்றதை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இந்த டேலண்ட் ரிசர்ச் விங் அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருந்தாரு. சிறப்பு வசதிகள் செய்து தரப்படும் சொல்லியிருந்தாரு. நீங்கள் சொன்ன மாதிரி ஹாஸ்டல்ஸ் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒலிம்பிக் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்ற ஒன்று கிரியேட் பண்ணப்படும். பேரா ஒலிம்பிக் அவங்களும் வந்து சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்படும் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஊராட்சி, ஒன்றியம் இவங்களுக்கு கீழே வரக்கூடிய விளையாட்டு மைதானங்கள் எல்லாத்தையுமே வந்து அது தரம் உயர்த்தப்படும். அதாவது இப்போ இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் இல்லாமல் அது தரம் உயர்த்தி எல்லாருமே பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள், பெண்கள் எல்லாருக்குமே வந்து அது வந்து வசதி செய்யப்படும். முதற்கட்டமாக 500 விளையாட்டு மைதானங்கள் எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு 50 கோடி செலவு பண்ண போகிறதா சொன்னாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து இடஒதுக்கீடு அதிகம் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் மல்டி ஸ்போர்ட்ஸ் ஏரியானா வில்லிவாக்கம் பெரம்பூர் தொகுதியில் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க தொகுதி அவரோட தொகுதி அதனால பண்ணலான்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ஹைரைஸ் மல்டி ஸ்போர்ட்ஸ் சென்டர் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரே சென்டர்ல வந்து 20-30 தளங்கள்ல வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்போர்ட்ஸும் இருந்துரும். ஸோ அதை வந்து அந்த ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியமில் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி டிஎன் ஒலிம்பிக் அசோசியேஷனுக்கு வந்து ஒலிம்பிக் இல்லம், அதாவது அவங்களுக்கு நிர்வாகம் பண்ணுற மாதிரி கரெக்டான ஆஃபீஸ் இல்லை, அவங்க உட்காந்து வேலை பார்க்குறதுக்கு முடியல, அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து நல்லா வசதிப்படுத்தி ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் டிஎன் ஸ்போர்ட்ஸ் ஆக்ட் ஒன்று கிரியேட் பண்ண போகிறாங்க. எதனால் அப்படின்னா விளையாட்டு வீரர்கள் வந்து எது சம்மந்தமான பிரச்சனைகள், முக்கியமாக பாலியல் தொல்லையான விஷயங்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கள பாதுகாக்கிறதுக்கு இந்த ஆக்ட் வந்து அவங்களுக்கு இருக்கும் பியூட்டிஃபுல்லான விஷயம். ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சவுத் இந்தியாவிலேருந்து தமிழகத்துலேருந்து அத்லெட்ஸ்லாம் வந்து நார்த் இந்தியாவுக்கு, பஞ்சாப், குஜராத் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனாங்க அப்படின்னா ட்ரெயினில் போகிறாங்க, 3 நாள் ஆகிடுது. ஸோ ஃப்ளைட்ஸில் போனாங்கன்னா ஈஸியாக இருக்கும், அவங்களுக்கு பயிற்சி பண்ணுறதுக்கும் நேரம் கிடைக்கும். அந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து இனிமேல் தமிழக அரசுக்கு எடுத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் 10 ஃபாரின் கோச்சஸ் வந்து புதுசாக கொண்டு வர போகிறதா சொன்னாங்க. அப்புறம் கிராமிய பாரம்பரிய விளையாட்டுகளுக்கு வந்து தனியாக மாவட்ட ரீதியாக வந்து ஒரு நாள் ஒதுக்கப்பட்டு அதுக்கு தனியாக சில கோடிகள் வந்து ஒதுக்கப்பட்டு நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய அறிவிப்புகளை சொல்லியிருக்காரு சார். இங்கேருந்து உங்களுடைய ஸ்டேட்டை ரெப்ரசன்ட் பண்ணி போகக்கூடிய வீரர்கள், வீராங்கனைகள் அவங்க திரும்ப வரும்போது அவங்களுடைய மெடலு, ட்ராஃபி அதெல்லாம் வந்துட்டு காமன்வெல்த் கேம்ஸ்லேயோ ஸ்டேட் லெவலில் போயிட்டு வேறு ஏதாவது இதுலையோ நேஷ்னல் லெவல்லையோ போய் ஜெயிச்சுட்டு வந்தால் உடனடியாக அங்கேருந்து ஒரு ஃபோனை போடுறீங்க, சிஎம் பேசுகிறப்பா, நல்லா இருக்கீங்களா, கேள்விப்பட்டேன், ரொம்ப அற்புதம், வாழ்த்துக்கள் வந்தோடனே நம்ம நேரில் சந்திப்போம் அப்படின்னு நேரில் சந்தித்து அங்கே அவங்க கொடுத்த மெடலை நீங்கள் ஒரு தடவை போட்டு விட்டு பக்கத்தில் நின்று ஒரு செக்கை கொடுத்து ஒரு ஃபோட்டோ போஸ் கொடுத்து அதை எடுத்து பாராட்டினதாக அவங்களோட உட்காந்து பேசுறீங்கல்ல, இதுக்கு முன்னாடி அவங்களோட உட்காந்து பேசியிருக்கீங்களா? அவங்க அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறையாவது, அதாவது வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இந்த உலகமே உங்களை பாராட்டுங்க, வெற்றி பெறுவதற்கு முன்னால முயற்சிக்கிறவனை பாராட்டி தட்டி கொடுக்கறது தான் ஒரு மிகப்பெரிய ஆளுமையோட வேலை. ரைட்டுங்களா? நம்ம ஆஃபீஸ்லேயே இன்னைக்கு நம்ம இப்படி வேலை பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நான் உங்களை சூப்பர் பூடி வெரி குட் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு பாராட்டினா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா? இல்லை நீங்கள் ஒன்று சரியாக பண்ணாதப்ப ஆரம்ப கட்டத்திலேயே உங்களை நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, உங்களால் பண்ண முடியும், நீங்க சூப்பரா பண்ண போறீங்க பாருன்னு ஒரு தட்டி கொடுத்தா அவங்க சந்தோஷமா இருக்குமா? அப்ப அதுதானே முக்கியம். அதை வந்து ஒரு சிஎம் பண்றாரா, எந்த சிஎம் பண்றாரு, எந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பண்றாங்கன்றதுக்கு தான் இது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்குது. ஸோ அவங்க இங்கிருந்து போகும்போதே தடை இல்லாமல் எப்படி போக முடியும், அவங்களுக்கு இன்னும் பெட்டர் அம்யூனிட்டிஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ட்ரெயினில் 3 நாள் டிராவல் பண்ணி போக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த ஸ்டேட்டில் இருக்கிறான், அந்த ஸ்டேட்டில் இருக்கிறான்னா பக்கத்தில் சீக்கிரம் வந்துடுறான். நம்ம பசங்க தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து கிளம்பி அங்கே ஒரு 3 நாள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகிறத விட ஃப்ளைட்டில் போகட்டும். அந்த 3 நாள் அங்கே போய் சீக்கிரமாக 2 நாள் முன்னாடியே ரீச் ஆகி ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அவங்களால. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து கண்டிஷனலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. அதாவது வந்து இந்த கேம்ஸ் விளாட போகிற இந்த மாநிலங்களுக்கு போகிற உங்களுக்குலாம் ஃப்ளைட் டிக்கெட்ன்ற ஒரு கண்டிஷன் கொண்டு வரலாம்னு சொல்லுவேன். பட் ஸ்டில் இட் இஸ் அ குட் இனிஷியேட்டிவ்னு நான் சொல்கிறேன். அது ஒன்று. எல்லாத்த விட முக்கியம் நீங்கள் சொன்ன அந்த டிஎன் ஸ்போர்ட்ஸ் ஆக்ட் அப்படின்றது. ஏன்னா நம்ம நல்லா பார்த்தோம், நம்ம இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி ஒலிம்பிக் லெவலில் மெடல் வாங்கின ஒரு வீராங்கனை இந்த பிஜேபியோடைய பிரிட்ஜ் பூஷன் அவருடைய எதிர்த்து வீதியில் இறங்கி போராட்டம் பண்ணப்ப நியாயம் கிடைக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நாட்கள் ஆச்சு, எவ்வளவு மாதங்கள் ஆச்சு, வருஷம் ஆச்சுங்கிறத நம்ம கண்ணால் பார்த்தோம். அது போல வந்துட்டு அவங்க சந்திக்கக்கூடிய இன்னல்கள், பிரச்சனைகள், இன்னைக்கு வந்துட்டு பெண்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போறதுல 1000 பிரச்சனை இருக்குதுன்னா, சரி ஸ்போர்ட்ஸ்ல போய் விளாடலான்னு பார்த்தா அங்க இருக்கிற கோச்ல இருந்து ஆரம்பிச்சு, அங்க இருக்கிற நிர்வாக ரீதியான அதிகாரிகள்ல இருந்து ஆரம்பிச்சு அவனுங்க துன்புறுத்துறானுங்கன்றது முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் பிரச்சனை. அப்ப அதுக்கு இன்னைக்கு ஒரு டிஎன் ஸ்போர்ட்ஸ் ஆக்ட்னு கொண்டு வந்து அது மட்டும் இல்லாம மாணவர்கள் ஆண்களுக்குமே வந்துட்டு
இன்னைக்கு உங்களுக்கு வந்து இவங்க இது பண்ணாங்கன்னா நீங்க வந்து இவங்கள்ட்ட இங்கே கோரிக்கை இடலாம், இதை பண்ணுச்சுன்னா இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு பைலா ஒன்று கொண்டு வந்து அந்த சட்டம் ஒரு ஆக்டை கொண்டு வந்து அந்த ஆக்டை இந்த பசங்களுக்கு வந்துட்டு ஒரு கொடுக்கும்போது அவங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம இந்த இடத்துல இது பண்ணலாம், நமக்கு இது உரிமையா இருக்குது, இது சட்டப்பூர்வமாவே கொடுக்கப்பட்டிருக்குது, இதை நம்ம தைரியமா கேட்டு வாங்கன்ற உரிமைகள் இருக்கும் அவங்களுக்கு. சரி, எண்ட் ஆஃப் தி டே என்னுடைய உரிமையை நான் பெறுவதற்கு எனக்கு ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னா அதோட வேற என்ன நல்ல விஷயம் வேணும். ஸோ இது போல வந்து இது இவ்வளோ ஆர்கனைஸ்டா ஸ்போர்ட்ஸுங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்டை சுற்றி இருக்கக்கூடிய இவ்வளோ விஷயங்களை அட்ரஸ் பண்ணி இவ்வளோ பண்ண முடியுன்றதை இவங்க நிரூபிச்சதுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் இவங்க இதை வந்து செயல்முறைக்கு கொண்டு வர ஆரம்பிக்கிற ஒவ்வொரு 10% இம்ப்ரூவ்மெண்ட் கூட மிகப்பெரிய லெவல்ல ஒரு சாதாரண ஸ்போர்ட்ஸ் நம்பி இருக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு அவ்வளோ உதவியா இருக்கும். கிரேட் இனிஷியேட்டிவ். இந்த கவர்மெண்ட் இது வரைக்கும் கொண்டு வந்ததுலேயே ஒன் ஆஃப் த டாப் 3 டாப் 5 இனிஷியேட்டிவ்ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்டோட இனிஷியேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்டிப்பா சார். சார், நேற்றைய தினம் வந்து திருமாவளவன் அவரோட பிறந்தநாள் சார். உளுந்தூர்பேட்டையில நேற்றைய தினம் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள். நீங்க அப்படி பண்ணலாம் பூவடி, நான் ஒரே ஒரு சின்ன பெட்டு கட்டுறேன் பூவடி, இந்த ஃபோனை வச்சு ஒரு பெட்டு கட்டுறேன் பூவடி. ஓகே சார். ரைட்டா? இந்த ஃபோனை நீங்கள் வச்சுக்கோங்க, தூக்கி போட்டுருங்க ஏதோ ஒன்று. நீங்கள் வந்து இப்போ இந்த நியூஸை சிரிக்காமல் நீங்கள் இன்னைக்கு ஒரே டேக்கில் படிச்சு காட்டிட்டீங்கன்னா அன்கட்டு போடணும் எடிட்டர் இப்போவே சொல்லிட்டேன். இந்த வீடியோவை வந்து நீங்கள் இப்போ சிரிக்காமல் படிச்சு காட்டிட்டீங்கன்னா இந்த ஃபோனை நீங்கள் வச்சுக்கோங்க. என்னோட ஃபோனை நான் பெட்டு கட்டுறேன். இது ஒரு பழைய இத்து போன ஃபோன் தான், பட் இருந்தாலும் சொல்கிறேன். என்ன சிரிக்கிறீங்க? இது இல்ல ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, நான் சீரியஸா தான் இருக்கேன். என்னால அப்ப நான் சிரிச்சேன்னு சொல்லக்கூடாதுல நீங்க. ஆகஸ்ட் 17 அன்னைக்கு திருமாவளவன் அவரோட பிறந்தநாள் இருந்துச்சு சார். அது சம்பந்தமா வந்து உளுந்தூர்பேட்டையில வந்து விசிகாவோட பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதுல வந்து கரெக்டா தான் சார். நீங்க அப்படியே போங்க, நியூஸ் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இது சிரிக்காம சொல்ல முடியாது, உங்களுக்கு கண்டினியூ பண்றீங்க. அது விஷுவல்ஸ் தான் ஞாபகம் வருது. ஆகஸ்ட் 17 அன்னைக்கு திருமாவளவன் அவர்களோட பிறந்தநாள் சார். அதனால வந்து உளுந்தூர்பேட்டையில வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அந்த பொதுக்கூட்டத்துல வந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்த தாவேக்காவோட இனி பயணிக்க போறோம், அது மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாரு. தாவேக்காவும் விசிகாவும் கூட்டணியில இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். சரி, இது வந்து செய்தி. இந்த செய்தி வந்து சாதாரண செய்தி. சரி, ஓகே, அவர் சொல்லியிருந்தா இந்த மாதிரி வந்து தாவேக்காவுடன் இணைந்து நாம் அப்படின்னு சொல்லும் போதே 4 பேர் தள்ளி விட்டு இருங்களா ஏன்டா பண்றீங்க நீங்க அப்படின்ற மாதிரி நின்றுட்டு தாவேக்காவுடன் நாம தொடர்ந்து அம்மா அப்படின்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் கீழே தள்ளி விட்டு விழுந்து எந்திரிச்சு தொடர்ந்து நாம் வந்து களத்தில் இருப்போம், இந்த ஆட்சியோடு இருப்போம் நாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நான் வெயிட் பண்ணிருந்தேன், இதை வந்து நேற்று சொன்னாரா, இப்ப நம்ம இந்த வீடியோ போடும் போது என்ன எப்ப போடுவாங்கன்னு தெரியல எனக்கு. திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சொன்னாரா, திங்கக்கிழமை சொன்னாரா, திங்கக்கிழமை சொன்னாரா வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை காலையில நான் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா வந்துட்டு நாங்கள் ஸ்டாலினோடு திமுகவோடு தான் நாங்கள் இன்னும் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை காலையில் சொல்லுவார். வெயிட் பண்ணேன், என்ன இது எப்போ அப்படி சொன்னாருன்னா காலையில் இப்படி சொல்லுவாரு, இன்னைக்கு என்ன இன்னும் சொல்லாம இருக்காரு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் நான் ஆல்ரெடி வாழ்ந்துட்டு இருக்கேன். இன்னும் என்ன ஏதுன்னு தெரியல. திரும்ப புதன்கிழமை வியாழக்கிழமை வெயிட் பண்ணி பார்ப்போம், அவசரப்பட வேணாம். ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா வந்து அவர் திங்கக்கிழமை இப்படி பேசினாருன்னா செவ்வாய்க்கிழமை இப்படி பேசுவார்ன்றது கன்ஃபார்ம்டு, ரைட்டா? அதனால இந்த செய்தியை விட்டுருங்க. அவருடைய பிறந்த நாள் விழா, அவர் வந்துட்டு போனாரு, இந்த மாதிரி பேசினாரு, அதை விடுங்க, சுத்தி நடந்ததை சொல்லுங்க. அதான் சார், அவர் வந்து நடந்து போகும்போதே வந்து துண்டு போடுறோம் அப்படிங்கிற பேர்ல வந்து கட்டி விட்டாங்க. எனக்கு என்னன்னா, தாவேக்கா இதுக்கு முன்னாடி வந்து அந்த கூட்டமே வந்து தற்கூரி கூட்டம்னு சொல்றதா இருக்கட்டும், அவங்க வந்து அன்ஆர்கனைஸ்டா இருக்காங்க, மேலே ஏறாங்க, அது ஏறாங்க, இது ஏறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே திரும்ப இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற இதே திரும்ப இந்த கூட்டத்தை பத்தி அவர் பேசியிருக்காரு. ஆனா இதை பார்க்கும்போது இல்ல, அந்த மாதிரி ஒரு இந்த கூட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் கூட தாவேக்கால இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. விஜய் அவர்களை சுத்தி பவுன்சர்ஸ் இருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா பாக்குறதுக்கு ஆசையா வருவாங்க. ஆமா, இந்த பசங்க ஆசையா வரல, ஆடின்னு வரானுங்க, அப்படின்னு வந்து தலைவரே வச்சுக்கோங்க. இந்த காமெடி சீன்ஸ்ல எல்லாம் அதாவது வந்துட்டு வடிவேலோடைய சீன், எனக்கு இந்த இவரை பார்க்கும்போது அப்படி இந்த வடிவேல் காமெடி சீன்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு. வடிவேலை சுத்தி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 10 இவங்க இருப்பாங்க, அந்த பொலிட்டிஷியன்ஸ்ன்ற பேர்ல, இந்த துணை நடிகர்கள், துணை காமெடி நடிகர்கள்லாம், அவங்க ஃபன்னியா ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்களா, சிரிப்பா வரும். அது மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க இந்த பசங்க. ஓடி வரானுங்க, ஆடினே வந்து துண்ட தலையில போடுறானுங்க, என்ன பண்றான்னு தெரியல. அப்புறம் போற வயல் வர இந்த பவுன்சருங்கிற பேர் ஒரு சுத்தி இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா, அவன் ஒருத்தன் குறுக்க வரான்,
ஓடு அப்படின்னு அவனை பிடிச்சாங்க, அப்படியே கொத்தா தூக்கி போடுறாங்க. ஆமா. அப்புறம் ஒருத்தன் குறுக்க வரான், அவன் மேலேயே ஏறி அவன் கீழே தள்ளி விட்டு அவன் மேலே ஏறி நடந்து போறாங்க. ஸ்டேஜ் சார், ஸ்டேஜ் தான் முக்கியம். ஸ்டேஜ்ல ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, அலை மோதுது அப்படியே. சார் கூட்டம் அலமோதி பார்த்திருக்கேன், மேடையே அலமோதி நான் இன்னைக்கு தான் சார் பாக்குறேங்கிற மாதிரி ஒரு மேடை. அது எது மேடை? யாரா இங்க பவுன்சர், யாரா பேச வந்தவர்? ஒன்னும் புரியல. ஒரு 10 பேர் பக்கத்துல நின்று ஒருத்தன் கழுத்துல கிஸ் அடிக்கிறான், ஒருத்தன் பின்னாடி உட்காந்து பிடிக்கிறான், ஒருத்தன் கழுத்தை பிடிக்கிறான், ஒருத்தன் முதுகுல தொங்குறான். நியூஸ் சேனல்ஸ்ல சார் அவர் என்ன கூட்டணி அனௌன்ஸ் பண்றாருல்ல, தாவேக்காவுடன் இனி பயணிக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்றத வந்து அவர் தானே காட்டணும். ஆனா அவரை காட்டவே முடியல. ஏன்னா அவர் காட்ட கேமரா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாரு அவரு. ஒருத்தன் குறுக்க மூச்சு தண்ணிருச்சு அவருக்கு. ஆமா, ஒருத்தன் குறுக்க வந்தான் பாரு, ஏய் போறாங்கட்டு சமக்காவணிங்க. அது அந்த கண்ணாடிலாம் கழட்டி அந்த கூட்டத்துல வெளில வந்து அவங்க அப்படி ஏன்டா அப்படி பண்றீங்கடா? உங்களை ஏன் பிறந்த நாள் கூப்பிட்டு தப்பாடா? கொஞ்சம் காட்டு பிராண்டி பழப்பா, மோசமான பையப்பா, வண்டியாரா வீட்டுக்கு போறடா அப்படின்ற மாதிரி ஓடுறாரு தெரிச்சு. ஒரு சொந்த கூட்ட தலைவர் ஒருத்தர் சொந்த கூட்டத்துல வந்த தொண்டர்களை பார்த்து எந்திரிச்சு ஓட்டமா ஓடினது இன்னைக்குதாங்க நான் முத முறையா பாக்குறேன். பாவம் அவரு. ஆனா எங்க அண்ணனுக்கு ஒண்ணு அண்ணனே அடிப்பண்ணுன்ற அந்த மாதிரி நடந்துச்சு. ரைட், சூப்பர், ரைட், ஓகே. நாளைக்கு திரும்ப நம்ம பேசுவோம். தேங்க்யூ சார். அந்த நல்லா இருந்துச்சு அந்த டைலாக். அதையே